ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து டேக்குக்கு பிஎல்க்கு ஒரு மூவி பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு மொரமாமா. பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்காண்டினா போன தடவை போட்ட மை சிஸ்டர் சன்னு ஹை பாயிண்ட் நிறையா இருந்துச்சு, நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு அந்த ஸ்டோரி அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக தான் இந்த மூவி எடுக்கிறேன். ஸோ பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. பிடிச்சவங்க அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஹைப் பண்ணிங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாக கொஞ்சம் போகும், அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இது மூணையும் எனக்காண்டி பண்ணிடுங்க. ஒரு குட்டி இன்ட்ரு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தயாங் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற பையன், இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கான். ஜேகே வந்து ஒரு சரியான சிஇஓ, ட்ரங்கன் பாய். ஏஜ் கேப்பு. ஜேகேக்கு வந்து 33. ஜேகே வந்து தயாங்கோட மாமா, மொரமாமா, அம்மாவுடைய தம்பி. இந்த ஒரு இன்ட்ரு போதும். ஜேகேக்கு குழந்தைங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுடா. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி வரும். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே வின்னு தான்டா ஜெகே கிட்ட பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஏ என்னடா ஜெகே, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்த குட்டின்னு வாழ்ந்துக்கிட்டு எப்போ பாரு மிஸ்ஸுன்னு மைய நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா. எதுக்கு தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு எனக்கே தெரிலடா ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு வின் ஜெகே கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜெகே அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வின்னை பார்த்து, ஏய் அதுக்காண்டி தாண்டா நான் கல்யாணம் வேறே பண்ணாமல் சுற்றி திரிகிறேன். எப்போ தெரியுதா? ஜெகே ஜெகே, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கேட்குறேல? எதுக்கு தான் பண்ண மாட்டேன்? கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிக்கு உழைச்சி கொட்டணும், அப்புறம் குழந்தைக்கு உழைச்சி கொட்டணும். எல்லாம் தாமராடா. எனக்கு இந்த குழந்தைங்களே பிடிக்காது. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன். எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் குழந்தைக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு? இந்த பஞ்சாயத்தே இல்லாமல் நம்ம பெசாட்டிக்கு ஃப்ரீயாக சுற்றணும். அப்படி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கணும்டா. அதுக்காண்டி தாண்டா நான் அந்த கல்யாணன்ற வேர்ல்டுக்குள்ளே போகாமல் இருக்கேன். போய் சிக்குனியா சத்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வின் அண்ட் ஜெகே 2 பேரும் இப்படி ட்ரிங்க் பண்ணிகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. வின்னு செம்மையாக அழுகுறான். ஆமாடா மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் கேட்காம போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ என் வாழ்க்கை நடு ரோட்டில் போயிட்டுருக்குடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ஜெகே அப்படியே வின்னை பார்த்து, உன்னோட தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? உன் தலையெழுத்து முடிஞ்சு போயிடுச்சு. நீயா தேடி போய் பாதாள கணத்தில் விழுந்துட்ட. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது. உன் கூட உட்காந்து உன்னோட ஸ்டோரியை கேட்குறதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் வீட்டுக்கு போகிறேன்டா மச்சான், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியும் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே எந்திரிக்கிறான். செம ட்ரிங்க்கு. அப்படியே நடந்து போகிறான் ரொம்ப தள்ளாடிக்கிட்டு. என்னடா அது, ரோடு பூரா வள கொலன்னு இருக்கு. எப்படி வீட்டுக்கு போகிறோம்? யோ டிரைவர் அப்படி சொல்லிட்டு ஒரு கற்று விடுறான். இப்போ அப்படியே டிரைவர் ரொம்ப பயந்து போயிட்டு ஓடி வந்துட்டு நிற்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார். என்ன சார்? எங்கடா எங்கே போனேன்? அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? டியூட்டி டைமில் வேலை தான் பார்க்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையாடா? சொல்கிறா. ஆமாம் சார், சொல்லியிருக்கீங்க சார். அப்போ எங்கடா போன ஆயிரு? சார் பாத்ரூம் போயிருந்தேன் சார். பாத்ரூம் போனியா? பாரு, என்னை கேட்காம எங்கேயுமே நீ போகக்கூடாது. எங்கே போனாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும், சரியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே காத்துறான். இப்போ டிரைவரும் பயந்துட்டு ஓகே சார் ஓகே அப்படின்றான். இப்போ அப்படியே ஜெகே போயிட்டு
வண்டியில் ஏறி உட்கார்றான். இப்போ டிரைவர் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் மூவ் பண்ணி கொண்டு வராங்க. சிக்கி சரியாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அவனால் வண்டியை விட்டு இறங்கவே முடியல, அந்த லெவலுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கான். இப்போ டிரைவர் பார்க்குறான். அச்சோ, இவர் என்ன இப்படி குடிச்சிருக்காரு, இவரை எப்படி வீட்டுக்குள்ளே தள்ளி விட போகிறேன்னு தெரியலையே, வேறு வழியே இல்லை, இந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, அவன்கிட்ட தான் போயிட்டு சொல்லணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டிரைவரும் வீட்டுக்குள்ளே ஒரு பூனைமை வரான். ஏன்னா ஜேகேவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், டிரைவரை போட்டு தான் கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஜேகேவை குடிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. டிரைவர் சொன்னால் ஜேகே கேட்பானா, அதனால ரொம்ப பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறான். இப்போது ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டே இப்போ வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ போயிட்டு தம்பி 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 அப்படியே சொல்லிட்டு டிரைவர் கூப்பிட இப்போ காதில் இருக்கிற ஹெட்ஃபோனை கழட்டிட்டு அன்குல் சொல்லுங்கள் அன்குல், என்ன வேணும்? தம்பி, உன்னோடைய மாமா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு, தயவுசெய்து வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டுருவோம். ஐயோ, நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்காங்களா? ஆஹா, நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் போயிட்டு தாத்தாட்ட சொல்ல போகிறேன். டேய், நீ தாத்தாட்ட சொன்னேன்னு வையி, என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ கொஞ்சம் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணே. அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு, வா, நீயும் வந்தினா நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்கள் மாமாவை தூக்கி அவங்க ரூமில் போட்டுடலாம், கொஞ்சம் வாரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அது வேறு யாரும் இல்லை, அந்த க்யூட் பையன் நம்ம தயாங்கு தான். இப்போ தயாங்கும் அப்படியே தலையில் அடிச்சுட்டு வந்து தொலைகிறேன், வேறு என்ன பண்ண, இவங்க என்ன டெய்லியும் குடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு இப்போ ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகேவை பார்த்தா ரொம்ப ட்ரிங்க் பண்ணி ரொம்ப ஸ்வெட் ஆகி ஃபேஸெல்லாம் ஸ்வெட் ஆகி வடிஞ்சு அவன் பாடியெல்லாம் வடிஞ்சு போயிருக்கு. தயாங் பார்க்குறான். சார், என்ன எங்கள் மாமா இப்படி இருக்காங்க? அதுக்கு தான் தம்பி உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். என்னால் ஒரு ஆளெல்லாம் உங்கள் மாமாவை தூக்க முடியாது. நான் அவ்வளோ ஸ்ட்ராங் பாடியெல்லாம் கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் மாமாட்ட வேலைக்கே வரமாட்டேன். இவர் படுத்துகிற குடும்பக்கு நான் வேற எங்கிட்டாவது வேலைக்கு போயிருப்பேன். எல்லாம் என் நேரம் இங்கே வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் அந்த புலம்புறான். இப்போ தயம் பார்க்குறான். நீங்களாவது வெளில இருக்கீங்க, உங்கள் வேலை முடிஞ்சோடனே நீங்கள் ஓடி போயிடுவீங்க. நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். உங்களை விட நான் தான் வேறு எங்கேயாவது பிறந்திருக்கலாமான்னு தோணுது. இந்த வீட்டில் எதுக்குடா இருக்குன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி தயாங்க ஒரு பக்கம் புலம்புறான். இப்போ டிரைவர் அண்ட் தயாங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன செய்ய, ஓன் தலையெழுத்து இங்கே வந்து சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் இப்போ அப்படியே ஜேகேவை தூக்க, இப்போ தயாங்க ஒன் சைடு தூக்க, இப்போ ஜேகே அவன் என்ன தூக்குறது? ஏய் சொல்லுவண்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஏன்னே அவன் வந்து ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கா, கையெடு அடுடா அப்படி சொல்லிட்டு கத்திகிட்ருக்கான். இப்போ அப்படியே தயாங்கு ஜெகேவை பார்க்குறோம். ரொம்ப கோபமாக வருது தயாங்கு. மாமா, ஏன் மாமா அப்படி குளிச்சுட்டு வரீங்க? தாத்தாவுக்கு தெரிஞ்சால் அவங்கள அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த காலம் எனக்கு தெரிஞ்சா எனக்கு என்னடா, நான் அப்படி தாண்டா குடிப்பேன். கையாடுறா முத, கையாடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி தட்டி விட்டுட்ருக்கான். டிரைவர், உன்னால வேலை தானே இது, என்னை சேஃபாக வீட்டில் கொண்டு வந்து நீ தானே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை பிடிச்சி அந்த கற்றுக்கிட்டு இருக்கான் ஜேகே. டிரைவரே ஒரு மாதிரி பாவமா ஜேகேவை பார்த்து, சார் நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க சார், நான் அவ்வளோ பெரிய பில்டிங் பாடியெல்லாம் இல்லை உங்களை ஒரு ஆளாக கொண்டு போய் வீட்டுக்குள்ளே சேர்க்குறதுக்கு. தயவு செய்து சார் உங்கள் காலில் விழுகிறேன் சார், வாங்க சார் வீட்டுக்குள்ளே, ஐயாவுக்கு தெரிஞ்ச பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சா நீ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக இப்போ ஜேகேவை பார்த்து கேட்க, சொல்லுவாண்டு கையப்புறா, ஆனால் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடா அப்படின்றான். இப்போ தயாங்க அப்படியே ஜெகே பார்க்குறான். மெண்டலாக இருப்பான் உங்களுக்கு, குடித்தாலும் எல்லாத்துக்கும் மறக்கலண்டு போயிரும்பளுக்கு. இதை தானே நான் முதலே பண்ணேன். அப்போ கையை தட்டி விட்டான், இப்போ அவனே வந்து கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே விட சொல்கிறான், கிறுக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி ஒன் சைட் சொல்கிறல தயாங்க, இன்னொரு சைட் சொல்கிறல டிரைவரும் போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகேனா இல்லாத அளப்புறலாம் பண்ணுறான். போட்டு தூணை ஏற்றுறது, ஸ்டூலை ஏற்றுறது. யாரா வீட்டுக்குள்ளே
எல்லாம் வாங்கடா அப்படி இப்படின்னு பிடிச்சி கத்திக்கிட்டே போயிட்டுருக்கான். இப்போ டிரைவர் அண்ட் தயாங்க 2 பேருமே பயந்துட்டாங்க. தயாங்கலாம், மாமா என்னக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ எல்லாரும் எந்திரிச்சு வரப்போகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கும் டிரைவருக்கும் பூசை வைக்க போகிறாங்க. ஐயோ கம்முன்னு இருங்க மாமா அப்படி சொல்லிட்டு தயாங்க வந்துட்டுருக்கான். ஆனால் ஜெக்கி கேட்கவே மாட்டான். ஏய் சொல்ல வேண்ட வாய மூடு. எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை அப்படி சொல்லிட்டு ஜேகே நான் புலம்பிக்கிட்டே அந்த கத்திக்கிட்டு இருக்கான். இதே சேம் டைம் தயங்கோட அம்மா, ஜெகேவோட அம்மா, அப்பா, தயங்கோட அப்பா எல்லாருமே முழிச்சிட்டாங்க இந்த சவுண்டு கேட்டு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ரூமை விட்டு வெளில வந்துட்டுருக்காங்க. இப்போ தயங்க ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கிச்சு. அச்சோ போச்சு போச்சு எல்லாரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. பாவி போய் இப்படி கத்தியே மாட்டி கொடுத்துட்டானே, இனி நம்மளே வச்சு செய்ய போகிறாங்க இவங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பயந்துட்டுருக்கான். ஏன்னா இப்போ ஜேகேவை யாருக்குமே தெரியாமல் தானே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு நீயும் இதுக்கு உடந்தையான்னு சொல்லிட்டு வைவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கான் தயாங். இப்போ அப்படியே எல்லாரும் வந்துட்டு ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்க தலையா டாடி? டாடி எனக்கு தலைலாம் ரொம்ப கின்னு வலிக்குது டாடி, அப்படியே தலைலாம் சுற்றுது டாடி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்போ ஜெகேவோட அப்பா ரொம்ப கோவமாக ஜெகேவை பார்த்துட்ருக்காங்க. தாங்க ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே கீழே தலையை குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ டிரைவருக்கும் பயம், கைகாலெலாம் கிடுக்கிடுக்கிடுன்னு நடுங்குது. ஏ டிரைவர் எதுக்குதா? எதுக்கு உனக்கு கை இப்படி நடுங்குது, கால் எப்படி நடுங்குது? நானே 10 ரவுண்டு போனேன், உனக்கு எதுக்கு நடுங்குது அப்படி சொல்லிட்டு இப்படி கேட்டுட்ருக்கான். இப்போ தான் டிரைவரும் ஐயோ சார் வாய முடிட்டு கம்முன்னு நில்லுங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் பாவமாக பையன் சொல்லிட்டுருக்கான். ஆனால் ஜேகே கேட்கவே மாட்டான். ஏ யார் அந்த வீட்டை கட்டுனது? என்னடா இப்படி கட்டி வச்சுருக்கீங்க? வீடே கிடு 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 கிடுன்னு நடுங்குது. நிலநடுக்கம் வந்துச்சா? இந்த பூமி அழிய போதா அப்படி சொல்லிட்டு இவன் ட்ரிங்கில் இப்படி பேசிகிட்டு இருக்கான். ஜேகேயோட அப்பாவுக்கு கோவம் தலைக்கேறி உச்சியில் ஏறி நிற்கிது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஜேகே இப்பயும் சும்மா இல்லாமல் என்னப்பா எப்பயுமே நான் தானே கத்துவேன், எங்கன்னா நீங்கள் கத்துறீங்க அப்பெல்லாம் ஜேகே கிட்ட கத்தக்கூடாது. வயசை கம்மி பண்ணுங்க இல்லாட்டினா பெருசு ஒட்டுனா போய் சேர்ந்துருவீங்க அப்படின்றான். தயாங்க்கு ஜேகே பேச பேச அப்படியே உள்ள அடி வயிற்றுல ஒரு மாதிரி பயம். அந்த லெவலுக்கு இவன் தயாங் வந்து ஜேகேவை அப்படி பார்த்துட்ருக்கா சாக்கா. இவன் மாமா கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருடா அப்படின்றான். ஏய் ஆடா ஒரு பெரிய மனசு சொல்லிட்டு மரியாதை கொடுக்காம போல வராண்டுக்குங்க சில்வண்டு செத்துருவடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்து மிரட்டிகிட்டு இருக்கான். ஜேகேயோட அப்பாவுக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. தயாங் இதுக்கு நீ தானே உடந்த? ஜேகேவை கொண்டு போய் ரூமில் படுக்க போட்டு இப்போ என்னோடய ரூமுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட டேடி அப்படியே தயாங்க்கு ஆர்டர் போட. இப்போ அப்படியே தயாங்கு ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் மாமா, என்னையும் சேர்த்து கோர்த்து விட்ட. ஐயோ இவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருமே, போச்சு இன்றைக்கி அட்வைஸால் சாக போகிறான் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டே தயாங்க பார்த்து சிரிக்கிறான். ஆனாடா தயாங்க எங்கள் அப்பா உங்களை கூப்பிட்றாங்களா? அட்வைஸ் பண்ண போகிறாங்களா? போய் என்ஜாய் பண்ண அப்படின்றான். இப்போ தாங்க செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே டிரைவரை பார்த்து டிரைவர் நீ தானே எனக்கு உருப்படியாக வேலை பார்க்குற, சேவா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்துறான். இப்போ டிரைவரும் தயாங்க ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் இவங்களோட தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இப்போ நேராக போயிட்டு ஜேகேவை அவனோட ரூமில் படுக்க போட்டுறாங்க. படுக்க போட்டு இப்போ தயாங்க தான் அவங்க தாத்தா அவங்க ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்களே. அப்படியே இப்போது தயாங்கு அவங்க தாத்தா ரூமுக்கு போகிறாங்க. ஜேகேவோட அப்பா ரூமுக்கு போகிறான். தாத்தா உள்ளவா தயாங். தாத்தா என்ன தாத்தா கூப்பிட்டீங்க? தயாங் ஜேகே பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நீ தான் உடந்தையாக இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, புரியுதா? அவன் பண்ணுற தப்பெல்லாம் அவனுக்கே புரிய வைக்காமல் அவனுக்கு எப்போ பாரு ஏன் நீ ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கா? அவன் குடிச்சிட்டு வந்தானா ஃபஸ்ட்டு நீ யார்கிட்ட வந்து சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும். அவனை பெத்த அப்பே நான், என்கிட்ட நீ சொல்ல மாட்டேன். என்ன தயாங் நினச்சிட்ருக்க? தாத்தா அது அது இல்லை தாத்தா, அது வந்து நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்?
அது மாமாவை உங்ககிட்ட சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிரும்ல. அது அதனால தான் நான் சொல்லலை தாத்தா. இங்கே பாரு, நீ இப்படிலாம் மூடி மறைக்க மறைக்க போய் தான் அவன் ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆடிக்கிட்டு திரியிறான் பார்த்தேல. அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவன் மேரேஜும் பண்ணிக்க மாட்டான் தயாங். இங்கே பாரு, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நீ தான் ஜெயிக்கவே மேரேஜ் பண்ணிக்கணும் தாத்தா. அவ்வளோதான், நான் முடிவு எடுத்துட்டேன் தயாங். உனக்கும் ஜெயிக்கும் மேரேஜ். தாத்தா என்ன சொல்லிட்டுருக்கீங்க? உண்மையை சொல்லிட்டுருக்கேன் தயாங். அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் அவன் அடங்குவான். இங்கே பாரு, அவனை என்னால் அடக்க முடியலை. அவன் அடக்கிற தூரத்தில் அவன் இல்லை. அடங்காத தூரத்துக்கு அவன் போயிட்டான். அவனை இதுக்கு அப்புறம் அடக்கணும்னா கால் கட்டு போட்டு தான் அவனை அடக்கணும். ஐயோ தாத்தா, அதுக்கு நான் தான் கிடச்சேனா? ஐயோ, என்னாலலாம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்கே பாரு தயாங், தாத்தா சொன்னால் கேட்பியா மாட்டியா? கேட்பேன். இங்கே பாரு, ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜேகேவை நீ தான் திருத்தணும். நான் எப்படி திருத்த முடியும்? நான் குடிக்காதன்னு சொன்னால் அப்படி தாண்டா குடிப்பேன்டுவாங்க. இவங்கள நான் எப்படி திருத்த முடியும்? என்னைய நம்பி இவங்கள போயிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்ருக்கீங்க. ஐயோ தாத்தா, வேணாம் தாத்தா, விட்டுருங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கெலாம் பயந்துட்டு இப்படி சொல்லிட்டுருக்கா. இப்போ தயாங்கோட பாட்டி, அதான் ஜெக்கியோட அம்மா. இங்கே பாரு தயாங், தாத்தா சொன்னா எதுலையாவது அர்த்தம் இருக்கும், புரியுதா? புரிஞ்சுக்கோ. தாத்தா ஏதாவது ஒரு ரீசன்னால தான் அப்படி சொல்லிட்டுருப்பாங்க. புரிஞ்சுக்கோ தாத்தாவை. தாத்தா சொன்னால் ஏற்றுக்கோ, ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கோ, அவனை திருத்து அப்படின்ற மாதிரி தேங்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஐயோ பாட்டி, நீங்களும் என்ன தாத்தா கூட சேர்ந்து இப்படி பேசிட்டுருக்கீங்க? நான் என்ன திருத்துறதுக்கு அவ்வளோ பெரிய ஆளா? என்னாலலாம் அவரை திருத்த முடியாது. நான்லாம் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கல. ப்ளீஸ் என்னையே விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு தயாங்க இப்படி சொல்லிட்டுருக்கா. அப்படியே ஜெக்கியோட அப்பா, அவர் ஐஸில் டியர்ஸ் தீங்குது. இப்போ தயாங்க பார்க்குறான். தாத்தா, ஏன் தாத்தா இப்படி அழுகுறீங்க? என்னடா பண்ண சொல்கிறேன்னு? என்ன பண்ண சொல்கிறேன்? இப்படி ஒரு பையனை பெற்றுட்டு அவனுக்கு நல்லது நடக்காமல் கல்யாணமும் யாரையும் பண்ணிக்க மாட்டான். எனக்கு ஆசை இருக்காதா? என் பேரை பேத்திகளை தூக்கி கொஞ்சணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்காதாடா? நான் அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஜேகேவை பெற்றது தப்பா? சொல்லு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கோட தாத்தா அழுகுறாங்க. இப்போ தயாங்கே அவங்க தாத்தாவை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தாத்தா அழுகாதீங்க தாத்தா, நம்ம அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க போயிட்டு அவங்க தாத்தாவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஒரு மாதிரி அப்படியே அவங்க தாத்தா அவங்க பாட்டியை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க போட்ட பிளான் தாண்டா. அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணி தயாங்க ஒத்துக்கிற வச்சிட்டாங்க. தயாங்க ரொம்ப ரொம்ப இன்னிசென்ட்டு. யார் நடிக்கிறா, யார் ரியலாக பேசுகிறான்னு கூட தெரியாமல் அவனே போயிட்டு வாண்டடாக குழிக்குள்ளே விழுக போகிறான். இப்போது இங்கிட்டு ஜேகே தான் அந்த கற்றுக்கிட்டு இருக்கான். சிலுவண்டே, எங்கடா இருக்கா? எங்கே இருக்கா? எனக்கு வெட்டாகுதுடா சிலுவண்டை, அந்த ஏசியாவும் பண்ணி விடுங்கடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்டெல்லாம் கீழே ஜெகியோட அப்பாவுக்கு கேட்குது. செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அந்த மயிரப்போ என்ன பண்ணுறிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்துகிட்டு வேகமாக வராரு. இப்போ தாங்க அப்படியே அவங்க தாத்தா கையை பிடிச்சி நிப்பாட்டுறான். தாத்தா, என்ன தாத்தா இவ்வளோ ஆக்ரோஷமாக மாறிட்டுருக்கீங்க? கொஞ்சம் காமாக இருங்க. நான் போயிட்டு என்னன்னு பார்க்குறேன் தாத்தா. சில்லுவன்ட்டு நான் தானே, என்னையே தானே கூப்பிட்றாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இருங்க தாத்தா, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு இப்போது அவங்க தாத்தாவை அப்படியே காம் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜேகேயோட அப்பாவும் தயாங்க பார்த்து, இங்கே பாரு, இனிமேல் அவன் கத்தக்கூடாது. கத்துனானா அவனை என்ன பண்ணுவேனே தெரியாது. பெல்ட்டை வச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அவன்கிட்ட சொல்லிடு. அவனை இன்னைக்கு நைட்டு அவன் கத்தவே கூடாது தயா. கத்துனானா என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. எனக்கு கோவம் உச்சிக்கு ஏறுது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்து அவங்க தாத்தா கேட்க தயாங்க ஏதோ புரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டிட்டு அப்படியே ரூம் விட்டு வெளில வரான். ஒரு மாதிரி அவனுக்கே நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன தாத்தா கத்தக்கூடாதுன்னு இருக்காங்க, இவன் கத்த தானே செய்வான், இவனை எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஐயோ தயாங்க, அப்படி போயிட்டு குழிக்குள்ளே விழுந்துட்டியே. அவர் தான் அழுதுட்டு சொன்னார், நான் மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறத விட்டுட்டு அழுதுட்டு சொன்னாருன்றக்காண்டி இப்படி போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டே, இது அவனுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இப்போ ஜெக்கியோட ரூமுக்கு போகிறான். ஜெக்கினா கத்திக்கிட்டே கிடக்கான். சொல்ல வேண்டங்கடா இருக்கா, எத்தனை தடவை நான் கூப்பிட்டுட்றீங்க, வாரம் எனக்கு இந்த வீட்டில் யாருமே மரியாதை கொடுக்க மாட்டீங்க. சொல்லுவேண்டே, இப்போ நீங்கள் வரல அவனே என்ன பண்ணுவேனே தெரியாது
அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே தயங்கு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அந்த ரூம்குள்ளே போகிறான். ஜேகேனா அப்படியே அவனோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு டை ஒரு மாதிரி லூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷர்ட்டில் ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்கான். மேலேருந்து 2 பட்டன் வந்துருக்கு. இப்போ அப்படியே தயங்கு பார்க்குறான். அப்படியே இவன் அங்கிட்டும் இங்கிட்டும் உருண்டுக்கிட்டு இருக்கான் பெட்டில். மாமா என்னாச்சு மாமா உனக்கு? என்ன மாமா இப்படி உருண்டுக்கிட்டு இருக்க? ஐயோ ஏன் மாமா இப்படிலாம் குடிச்சிட்டு வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க அப்படியே ஜேகேக்கே கொஞ்சம் தள்ளி நின்று தான் கேட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகே பெட்டில் இருந்த மாதிரி அப்படியே தயங்க திரும்பி பார்க்குறான். ஒரு மாதிரி ட்ரங்க்கில் அவனுக்கு தயங்கே நாளாக தெரியுறான். ஏ என்னடா தயங்க, எப்பயுமே ஒரு சில்லு வண்டு தான் இருக்கும், எனக்கு ஏன்னா 4 சில்லு வண்டு இருக்குது. ஒரு சில்லு வண்டியே எனக்கு பிடிக்காது, இல்லை 4 சில்லு வண்டா? ஏய் வடா வெளில ஓ அப்படி சொல்லிட்டு கத்துறான். இப்போ தயங்க ஒரு மாதிரி தலையில் அடிச்சிட்டு, இப்போ நீங்கள் தானே மாமா என்னை கூப்பிட்டீங்க, இப்போ என்ன மாமா போக சொல்கிறீங்க, எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க? ஏய் என்னடா ஏசியை ஆன் பண்ணி விடுறா அப்படின்றான். அப்படியே வந்து தயங்க ஏசியை பார்க்குறான். ஏசி ஃபுல் ஸ்பீடில் இருக்குது. மாமா ஏசியெல்லாம் ஃபுல்லாக தான் மாமா இருக்கு. ஏய் அப்போ நான் பேசுகிறேண்ணா வேறு எனக்கு எப்படி ஸ்வெட் ஆகுதுன்னு, எதுக்குல எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கு ரூமே? ஏய் ஏசி ஆன் பண்ணி விட்றா சொல்லுண்டு அப்படி சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டே இருக்கான். பேங்க்கு டென்ஷனே ஆயிடுச்சு. என்ன மாமா சும்மா சும்மா குடிச்சிட்டு வந்துட்டேன், அது பண்ணு இது பண்ணுன்னு இருக்கீங்க. நான் பாருங்கள் ஹோம்ஒர்க் கூட பண்ணாமல் உட்காந்துட்ருக்கேன். நாளைக்கு நீங்கள் டீச்சர்கிட்ட போயிட்டு நான் ஆடி தான் வாங்குவேன் உங்களுக்கு, எல்லாம் என் நேரம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்க அழுகுறான். சும்மா சும்மா ஹோம்ஒர்க்கு படிக்க போகிறேன், நீ என்ன இன்னும் சின்ன நொட்டையா? நைட்டு 1 மணிக்கு காலைல 4 மணிக்கு உட்காந்து படிச்சுட்ருக்க. போடா எனக்கு ஏசி ஆன் பண்ணி விட்றாடே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கத்துறான். தயங்க அவன் தலையில் அடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க மாமா, ஏசி ஃபுல் ஸ்பீடில் தான் இருக்குது, எதுக்கு உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது? ஒரு வேளை சில் தண்ணியில் வைப் பண்ணி விட்டால் உங்களுக்கு கூலிங்காக இருக்கும்னா இருங்க நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக தயங்க குடுகுடுன்னு கிச்சனுக்கு தான் ஓடுறான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த ஐஸ் வாட்டர் எடுத்து பவுலில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு துணியவும் அதில் எடுத்து நனைச்சி இப்போ கொண்டு வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜேகேவோட ரூமுக்கு வரான். ஜேகே புலம்பிக்கிட்டே அங்கிட்டும் இங்கிட்டும் உருண்டுக்கிட்டே கிடக்கான். இப்போ ஜேகேவோட அப்பா தான் கீழே இருந்தே கத்துறாரு. ஜேகே இப்போ கத்தாமல் இருக்கு, எவ்வளோ பெல்ட் எடுத்துகிட்டு நான் வரவாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. தேங்க கை காலெலாம் கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்குது. அவன் கை நடுங்கிறதுனால அவன் கையில் இருக்கிற பவுலும் சேர்ந்துட்டு நடுங்குது. ஏன்னா வந்துட்டு ஜேகேவோட டேடி பெல்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஜேகேவோட தோல் உறிஞ்சிரும், அந்த லெவலுக்கு ஜேகேவை அடிப்பாங்க. அது தேங்க்கு நல்லாவே தெரியும். இப்போ அப்படியே தேங்கு ஜேகே பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு, மாமா 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 கத்தாத மாமா, உனக்கு இன்னும் கூலிங் ஆகணும் அவ்வளோதானே, நீ கத்தாமல் இரு, நான் உனக்கு வைப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜில் தண்ணிக்குள்ளே அந்த துணியை முக்கி அதை அப்படியே எடுத்து புழிஞ்சி அப்படியே ஜேகேவோட பாடி பூரா வைப் பண்ணி விட்டுட்ருக்கான் தயாங். என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற? ஐயோ மாமா கத்தாமல் இருங்க மாமா, கீழேருந்து தாத்தா வரப்போகிறாங்க. அந்த தாத்தா வந்தா எனக்கு என்னடா, நான் அப்படி தாண்டா கத்துவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேனா வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். இப்போ ஜேகேவோட அப்பானா கத்திக்கிட்டு இருக்காரு கீழேருந்து. ஜேகே வாயை மூடுறியோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேவோட அப்பாவுக்கும் ஜேகேக்கும் நடுவில் தயங்க தான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கான். ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க அப்படியே ஜேகேவோட வாயில் அவனோட ஹேண்டை வச்சு மூடிக்கிட்டு இப்போ ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு தயங்க பேசிகிட்டு இருக்கான். மாமா 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 ப்ளீஸ் மாமா, பேசாத மாமா, கத்தாத மாமா, உனக்கு என்ன ஹர்ட்டாக தானே இருக்குது, இரு 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 நான் வைப் பண்ணி விடுறேன், உனக்கு கூலிங் ஆயிரும், கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டால் ஜேகேவோட மவுத்து மேலே ஹேண்டை வச்சு மறைச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்டால் ஜேகேயோட ட்ரெஸ்ஸை அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே பார்க்குறான். அதனால் ஷு 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 அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அண்ட்ரெஸ் பண்ணிட்டான். ஜேகேவோட ஷர்ட்டை லைட்டாக விளக்கி விட்டு அமைதியாக இருங்க நான் வைப் பண்ணி விடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ துணியை எடுத்து திருப்பியுமே ஜேகேவோட பாடி பூரா வைப் பண்ணி விட்டுட்ருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கூலிங்காக இருக்காது, ரொம்பவே ஸ்வெட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நார்மலாக இருக்குது. ஜேகே அப்படியே தயங்க பார்க்குறான். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியுமே கத்த வரான். இப்போ திருப்பியுமே தயங்க போயிட்டு ஜேகேவோட வாயில் கை வச்சுட்டு, ஐயோ மாமா
கத்தாத மாமா. ஏம்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன? கம்முனு தூங்கு. உனக்கு கூலிங்காக இருக்கணும் அவ்வளோதானே. நான் இருக்கேன்ல, உனக்கு பாடி பூரா நானே வைப் பண்ணி விடுறேன். தயவு செய்து தூங்கு. இதுக்கு மேலே என்னை போட்டு படுத்தாத அப்படி சொல்லிட்டு தயங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெக்கி கிட்ட அழுகவே ஆரம்பிச்சிட்டான். இப்போ அப்படியே அந்த ஜெக்கிக்கு ஒரு மாதிரி லைட்டாக தூக்கமாக வருது. அப்படியே அவன் கண்ணை மூடி தூங்குறான். இப்படியே தயாங்க ஜெக்கியோட பாடி பூரா வைப் பண்ணி விட்டுட்ருக்கான். அவனோட ஹேண்டு, அவனோட லெக்கு, அப்புறம் அவனோட ஃபேஸ் எல்லாமே வைப் பண்ணி விட்டுட்டே இருக்கான். இப்போ அப்படியே அந்த துணி எடுத்துகிட்டு அவன் ஃபேஸ்க்கு போகிறான். ஃபேஸ்க்கு போயிட்டு வைப் பண்ணி விடும் போதே ஐப்ரோவை பார்க்குறான். ரொம்ப லென்த்தான ஐப்ரோ, டார்க் ஐப்ரோ. அப்படியே அதை பார்க்குறான். அப்படியே அதை பார்த்துட்டே இப்படி நோஸ்க்கு வரான். நோஸில் லைட்டாக ரெட் பிங்கிஸாக இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. எதுக்கு மாமாவுக்கு இந்த மாதிரி நோஸ்லாம் ரெட் கலரில் இருக்குது? லைட்டாக இருக்குது, ஆனால் அது க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே ஐஸ்க்கு வரான். அப்படியே அவன் தூங்குற அழகாக ரசிக்கிறான் தயாங். அப்படியே பார்த்துக்கிட்டே அவனோட லிப்புக்கு வரான். லிப்புக்கு மேலேயே ஹேண்டை வச்சு வைப் பண்ணி விட்டுட்ருக்கான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜேகேவோட ஃபேஸை டேங் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகே கண்ணு முழிக்கிறான். இப்போ டேங் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஸ்கிப் ஆகி பின்னாடி போகிறான். ஏ சொல்லுவாண்டு என்னடா பண்ணிகிட்ருக்கா? இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி கேட்குறான். அப்படியே தயாங்க ஒரு மாதிரி பயந்து கை கால்லாம் சிவராகி ஒரு மாதிரி நடுங்குது. இப்போ தயாங்க அப்படியே சடனாக அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது கால் ஸ்லிப்பர் வந்து தடுக்கி விட்டு அப்படியே கீழே விழுக போகிறான். இப்போ வேகமாக ஜேகே எந்திரிச்சு தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவன் மேலே மூவ் பண்ணி போட்டுக்கிறான். இப்போது தயாங் ஜேகே கீழே, தயாங் ஜேக்கிக்கு மேலே இப்படி தான் 2 பேரும் கிடக்காங்க. இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ண என்னோட லிப்பு மேலே ஹேண்டை வச்சு என்னடா பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிங்க்லே கேட்டுட்ருக்கான். இப்போ தயாங்க மாமா ஒன்றும் இல்லை மாமா, சும்மா வைப் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் மாமா. உங்களுக்கு இப்போ கூலிங்காக தானே இருக்குது, நான் எந்திரிச்சு போட்டுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு பயம். அதனால் ஒரு மாதிரி திணறிக்கிட்டே வந்து ஜெக்கெட்டு கேட்டுட்ருக்கான். ஏ இப்போ என்ன பண்ணேன்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட இப்போ ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். ஜெகேவோட ஹேண்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அந்த லெவலுக்கு ஹீட்டாக இருக்குது. இது தயாங்களை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ தயாங்க அவனோட ஹேண்டை வச்சு ஜெகேவோட ஹேண்டை எடுத்து விட்டுட்ருக்கான். ஏ என்ன நான் பிடிக்கக்கூடாதா? நான் அப்படி தானே பிடிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகே தயாங்கோட ஹெட்டை இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிடுறான். தயாங் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கான். தயாங் ஜேகேவை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கான், தள்ளி விட்டுட்டே இருக்கான். ஆனால் ஜேகே கேட்கல. இப்போ தயாங்கை கீழே ஓவர் பண்ணிட்டு தயாங்க்கு மேலே ஜேகே ஓவர் ஆகிட்டு இப்போது தயாங்கோட லிப்பில் ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். தயாங் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கான், தள்ளி விட்டுட்டே இருக்கான். ஆனால் இதெல்லாம் கேட்காம ஜேகே தயாங்கோட ஹேண்டை அவனோட ஹேண்டோட டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜெக்கியோட ஹேண்டை தயாங் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் வந்துட்டு அவன் கேட்கவே மாட்டான். ஃபுல்லாக தயாங்க அண்ட்ரெஸ் பண்ணிட்டான். தயாங் எவ்வளோ ஸ்கிப் பண்ணியும் அவன் கேட்காம தயாங் கூட ரொம்ப ஃபோர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். ரொம்ப ஹார்டாகவே வந்து தயாங் கூட ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான். இது ஃபர்ஸ்ட் டைம், அதனால் தயாங்க்கு ரொம்பவே வலிக்குது. ஆனால் அதை கேட்காம தயாங் கூட ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக ஸ்கிப் பண்ணிட்டுருக்கான். இப்போ வந்துட்டு ஜேகேயோட டேடிக்கு ஜேகேயோட சவுண்டு கேட்கக்கூடாதுன்னா வேறு வழியும் தயாங்க்கு தெரியல. தென் ஜேகேவை கத்த விடாமல் இருக்கணும்னா இது ஒன்று தான் வழின்றனால தயாங்கும் கம்முன்னு இருக்கான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் தேங்கி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு கத்தவும் இல்லை, அவனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால கம்முன்னு படுத்து கிடக்கான். இப்போ ஜேகே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிங்கில் தயாங்க டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே ரொம்ப டயர்டாகி ஜேகே தயாங்க விட்டு ரிமூவ் ஆகி அவன் அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறான். தயாங்க ரொம்ப அழுதுட்ருக்கான். மாமா இப்போ என்ன பண்ணீங்கன்னு இதுக்கு பேர் என்ன? எனக்கு எதுவுமே புரியலை. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துட்டுருக்க தயாங் இப்போ வேகமாக எழுந்திரிச்சு ஜேகேவோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஜேகேக்கு இருந்த மாதிரியே மாட்டி விட்டுட்டு அவனும் போயிட்டு சவர் பண்ணிட்டே அழுதுட்ருக்கான். மாமா என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஏன் என்கிட்ட எப்படி பண்ணீங்க? இதுக்கு பேர்
என்ன காலையில் விடிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரில. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷவர் பண்ணிக்கிட்டே தான் அவங்க ரொம்ப அழுதுட்ருக்கான்டா. இப்படியே அழுதுகிட்டே அவன் ஷவர் பண்ணி முடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு தூங்குறான். அவனுக்கு தூக்கம் வரல. அவனோட பாடி அவ்வளோ பெயினாக இருக்குது, அவ்வளோ வலிக்குது அவனுக்கு. அவனுக்கு தூக்கமும் வரல. அவனால் படுக்கவும் இல்லை, உட்காரவும் முடியல. அந்த லெவலுக்கு தயங்க ரொம்ப டயர்டாக இருக்கான். அவனால் சுத்தமாக முடியலை, ஹோம்ஒர்க்கும் பண்ணல. அப்படியே வந்துட்டு தயாங்கும் அவனோட ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே பேக் பெயினாக இருக்குது. அதனால் அவன் ஹோம்ஒர்க்கும் பண்ணாமல் அந்த ஹோம்ஒர்க்கையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே படுத்து லைட்டாக கண்ணை சர்றான், அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இங்கே ஜேகே ரொம்ப ஹெட் பெயினோட எந்திரிச்சிட்ருக்கான். பா நம்ம ஹெட் பெயின்ரா, நான் இவ்வளோ தலை வலிக்குது பா, இனிமேல் வாழ்க்கையில் இனிமேல் குடிக்கவே கூடாதுடா ஜேகே அப்படின்ற மாதிரி வழக்கமாக எல்லாரும் சொல்கிற டைலாக்கே ஜேகேவும் சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு உட்காடுறான். அவனோட பாடியை வந்து வாட்ச் பண்ணுறான். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஜேகே ஓகே ஓகே, எவ்வளோ ட்ரிங்க் பண்ணாலும் உன்னோட கண்ட்ரோலை நீ மீற மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே ப்ரௌடாக பேசிக்கிட்டு இப்போ அப்படியே எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்கான். இங்கிட்டு தயாங் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இப்போது ஒரு சவுண்டு கேட்குது. தயாங் தயாங், உங்கள் அக்கா வந்திருக்கா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. தயாங்க்கு இதெல்லாம் காதில் விழுகுது. பட் அவனால் எந்திரிக்க தான் முடில. அவனுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. அவனால் சுத்தமாக எந்திரிக்க முடில. அவன் அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போது தயாங்கோட அம்மா அப்படியே தயாங்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. தயாங் பெட்ஷீட்டு கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். தயாங் தயாங், உங்கள் அக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உசுப்புறாங்க. தயாங் எந்திரிக்கல. அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நான் ஸ்கூல் போகல, நான் வீட்டிலையே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங் சொல்கிறான். இப்போ அப்படியே தயாங்கோட பாடியை டச் பண்ணி பார்க்குறாங்க அவங்க அம்மா. அவனுக்கு ரொம்பவே ஃபீவர் அடிக்குது. தயாங், என்னாச்சு உனக்கு ஃபீவர் அடிக்குது? அம்மா அதாம்மா எனக்கு ரொம்ப முடியலை, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கவா அப்படின்ற மாதிரி தயாங் கேட்க இப்போ அவங்க அம்மாவுக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா டாப்பில் இருக்கிற பையன்தான் வந்து தயாங். ஸ்கூலில் அவ்வளோ நல்லா படிப்பான். எதுனாலும் ஒன்றுனா கற்பூரமாய் கப்புன்னு பற்றிக்கிற கேரக்டர் தான் வந்துட்டு தயாங். அவன் ஸ்கூலுக்கு ஒன் டே கூட லீவ் போடவே மாட்டான். இப்போ ஃபீவராக இருக்கிறனால அவனே வந்துட்டு லீவ் போகிறேன்னு சொல்கிறதுனால இப்போ தயாங்கோட அம்மாவுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. சரிடா, நீ லீவ் எடுத்துக்கோ, நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட சொல்லிட்டு இப்போ நேராக வந்து கீழே வராங்க. இப்போ ஒரு குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு பாட்டி அப்படின்றான். இப்போ அப்படியே வந்து தயாங்கோட அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு சொல்கிறா செல்லக்குட்டி அப்படின்றாங்க. பாட்டி, மாமாவை எங்க, நான் மாமாவை பார்க்கணும், தயாங்க எங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தை கேட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே தயாங்கோட அம்மாவும் தயாங்க்கு முடியலடா, தயாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா, மாமாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் தூங்கிட்டு இருக்கான், தூங்கட்டும் ஓகேவா? ஆஹா, நம்ம அம்மாவை பார்க்கணும், இப்பயே பார்க்கணும், நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், என் கூட மாமா விளாடணும், என் கூட எப்பயுமே மாமா விளாடுவாங்கல்ல, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது தயாங்கோட அம்மாவோட ஹேண்ட்லேருந்து கீழே இறங்கி அந்த குட்டி பையனை குடுன்னு தயாங்கோட ரூமுக்கு இப்போ ஓடிட்டுருக்கான். இப்போது அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜேகேவும் ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். அவனோட ஹேரை வைப் பண்ணிக்கிட்டே இறங்கி வந்துட்டுருக்கான். இப்போ அந்த குட்டி பையனை குடுன்னு ஓடி போயிட்டு ஜேகேவோட பெடெக்ஸ்லேயே ஒரு அடியை போட்டு தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பையன் கேட்க ஜேகே அப்படியே அந்த பையனை பார்த்து மஸ்ட், ஏய் வாண்டு, அத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அடே தாத்தான்னு கூப்பிடக்கூடாதுன்னு, சோலை கட்டி இருக்க வாங்கிடுவா, ஒழுங்காக ஓட்டி போயிரு அப்படின்றான். இப்போ அந்த குட்டி பையனும் ஜேகே சலிச்சவனே கிடையாது. தாத்தாவை தாத்தான்னு கூப்பிடாம அப்புறம் என்ன அண்ணனை கூப்பிடுவாங்க, உங்களுக்கு இப்போ தான் வயசு திரும்புதா, உங்களுக்கு 33 வயசாயிடுச்சு, 7 வயசாயிடுச்சு தெரியுமா, உங்களை நான் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன், நீங்கள் ரொம்ப பேட் பாய், நான் எங்கள் மாமா கிட்டே போகிறேன் அப்படின்றான். ஜேகேக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே இந்த குட்டி பையனை தூக்கிட்டு, ஏய் 7 வயசாகுதா, யாரை படுத்துறா சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் யாரா சொல்லி கொடுக்குறா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பையன்கிட்ட கேட்க அவன் அப்படியே திரும்பி இப்போ அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். இப்போ அப்படியே ஜேகே அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறான். ஓ, ஃபேமிலியாக செஞ்சு தான் என்னோட பேரை டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, ஒரு குட்டி பையன்டெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க,
நான் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? பாரு அக்கா, உன் பொண்ணை சொல்லி வச்சிரு, இருக்கிற குட்டி கொஞ்சம் முடியும் கட் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி வச்சிரு அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே பிடிச்சி அந்த குட்டி பையனோட அம்மாவை மிரட்டிட்டு இருக்கான். மாமா, என்ன நீங்கள் சும்மா சும்மா என்னை மிரட்டிகிட்டே இருக்கீங்க? என்ன பேசுனேன்? ஆமாம், உங்களுக்கு 7 கழுத வயசு தானே ஆகுது. நீங்கள் இன்னும் கல்யாணமே முடிக்கல. உங்களோட சின்ன பொண்ணு நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, வின்னு எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்கா பாருங்க. இவனை மேலாம் உங்களுக்கெல்லாம் குழந்தை வந்து உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஆசையே இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலுரா, அது வந்து தயாங்கோட அக்கா தான். அவங்க வந்து இப்போ வந்து ஜேகேட்ட கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜேகேவுமே, பாரு, ஒழுங்கா வீட்டுக்கு வந்தியா, உங்கள் அம்மாவை பார்த்தியா, தின்னையா, மூக்கு பிடிக்க, வீட்டுக்கு போனியா, இந்த மாதிரி இருக்கணும். சும்மா வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் தூண்டி விட்டுட்டு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அருந்த வேலை நான் பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி சிக்கி மிரட்டிட்டு இருக்கான். ஆமாம், சும்மா சும்மா என்னையவே மிரட்டிட்டு இருங்க, உங்களுக்கு வேறு வேலை கிடையாதும்மா. இவர் எக்கெடுக்கட்டும் போகிறாருமா, இவர் பேச்சு எதுக்கு? வின், நீ போ தேங்க் மாமாவை போய் பார்த்துட்டு வா. எதுக்கு அவர்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கா? அவர்கிட்டலாம் பேசாத, அவருக்கு 7 கழுது வயசாகிடுச்சு, இன்னும் அவர் மேட்ச் பண்ணிக்காமல் இருக்கார். அவர்லாம் பேட் பாய், அவர் கூடலாம் நீ பேசக்கூடாது, நீ போயிட்டு மாமா பாட்டு போட தங்கம் அப்படின்ற மாதிரி இப்போது வின்னோட அம்மா தயாங்கோட அக்கா இப்போ வின்னுக்கு அந்த குட்டி பையன்ட்ட சொல்ல, இப்போ வின்னுமே அப்படியே ஜேகே பார்த்து ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஐயோ மை பேட் பாய் தாத்தா, என்னை ஏய்க்க விடுறீங்களா? நான் மாமா கிட்ட போகணும். இப்படி நீங்கள் என்னை தூக்கி வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு கை வலிக்கலையா? அது எப்படி உங்களுக்கு கை வலிக்கும்? நீங்கள் தான் ஸ்ட்ராங் பாய், பேட் பாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை போட்டு உரண்டை இழுத்துட்ருக்கான். அப்படியே ஜேகேக்கு நான் கின்னு ஏறுது. இதுக்கு தாண்டா எனக்கு குழந்தைங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டுருக்கேன். சொல்லு வண்டு வாண்டு, நீ இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது வண்டு. ஏய் அண்ணாடி, எல்லாத்தையும் பேச விட்டுட்ருக்க. வேறு அக்கா, இவ்வளோ அவள் வீட்டுக்கு அனுப்பிவிடு. எங்கே உன் புருஷனுங்க? அவனை வர சொன்னி நீ கிளம்பிப்போ, இங்கே இருக்காத. எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், என் தம்பியை பார்க்க நான் வந்திருக்கேன், நீங்கள் எதுக்கு சொல்லணும்? நீங்கள் இதெல்லாம் சொல்லவே கூடாது. இது எங்கள் தாத்தா பாட்டி வீடு. கன்ஃபார்மாக ரூல்ஸ் படி பார்த்தா நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கணும். இங்கே எதுக்கு இருக்கீங்க? இது எங்கள் தாத்தா பாட்டி வீடு, எனக்கு ரைஸ் இருக்குது இங்கே வரக்கு. எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க நான் வந்திருக்கேன், எங்கள் அம்மா அப்பா பார்க்க வந்திருக்கேன், என் தம்பியை பார்க்க வந்திருக்கேன், நீங்களாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ தேங்கோட அக்கா ஜெகே கிட்ட போயிட்டு மல்லுக்கு நிற்கிறாங்க. ஜெகே இருக்கிற காலில் ஐயோ எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீட்டில் ஏற்கனவே இருக்கிறதுக்கு பத்தாதுன்னு இப்போ வேற வந்துட்டு உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அவனும் அந்த குட்டி பையனை இறக்கி விட்டு, வேறு வாண்டு, இனிமேல் நீ தாத்தான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நான் பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இப்போ ஜெகே போயிடுறான். அப்படியே வின்னும் இப்போ ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே இப்போ தயாங்கோட ரூமுக்கு தான் ஓடுறான். ஓடி போயிட்டு தயாங்கோட பெட் மேலே ஏறிட்டு, மாமா மாமா எந்திரிங்க மாமா, மாமா மாமா எந்திரிங்க மாமா, என் கூட வந்து விளாடும் மாமா அப்படி சொல்லிட்டு தயாங்க உசுப்பிக்கிட்டே இருக்கான். தயாங்க செம்ம டயர்டு, ஃபீவர் வேற அடிக்குது. வின், அம்மாவுக்கு முடியலை, இன்னைக்கு உன் கூட விளாட முடியாது, நீ போ, அம்மா கிட்ட போ, என்கிட்ட இருக்காத, உனக்கும் ஃபீவர் வந்துடும், நீ போட செல்லம் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க அப்படியே வின்னிக்கிட்ட சொல்ல, மாமா அவங்க கூட விளாடணும், பரவாயில்ல, எனக்கு ஃபீவர் வந்தால் வரட்டும், நான் ஸ்கூலுக்கு அப்படியே போகாமல் அம்மா கிட்ட சொல்லிட்டு நானும் வீட்டில் இருந்துக்குவேன், நீங்கள் எப்படி உள்ள வீட்டில் இருக்கீங்க அதே மாதிரி நான் வீட்டில் இருப்பேல, ஐய் ஜலி ஜலி எனக்கு ஃபீவர் வரட்டும் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பையன் தயாங்க மேலே அவ்வளோ பாசம் அவனுக்கு இப்படி சொல்லிட்டுருக்கான். இப்போ தயாங்க வேகமாக இருந்துச்சு, இங்கே பாரு வின், இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, நீ அம்மா கிட்ட போ, ஃபீவர்லாம் வரக்கூடாது, ஃபீவர் வந்துச்சுன்னா எவ்வளோ குளிரும் தெரியுமா, எவ்வளோ மேல் சுடும் தெரியுமா, அழுகையாக வரும், பாடியெல்லாம் வலிக்கும், அந்த வலியெல்லாம் உனக்கு வரக்கூடாது, நீ போ, நீ அம்மா கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூட்டாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டுருக்கான் தயாங். பிகாஸ் அவனுக்கு பாடி பெயினாக இருக்குது, ரொம்பவே கை கால்லாம் உழையுது, வலிக்குது, அவனுக்கு ஃபீவரையும் தாங்க முடியல, அந்த பாடி பெயினையும் தாங்க முடியல, அதனால ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸ் தேங்குது. இப்போ ஒரு மாதிரி அந்த குட்டி பையனும் வின்னும் அவனுக்கே ஒரு மாதிரி அழுகையாக வருது. இப்போ எந்திரிச்சு நிற்கிறான். ஏன்னா அவன் எந்திரிச்சு நிற்கிற தூரமும் தயாங்க எந்திரிச்சு உட்காந்துருக்க தூரமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே தயாங்கோட டியர்ஸை போய் தொடச்சி விட்டு, அம்மா எதுக்கு அழுகுறா, உனக்கு முடியலையா, வா மாமா வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வா அப்படி சொல்லிட்டு இப்போ வின்னு கூப்பிட்றான். அப்படியே தயாங்க அழுகாச்சியாக வருது. வின், நீ போ வின், அம்மா கிட்ட போ, ஏன் இங்கே இருக்கா, அக்கா ஏ ஷாலு இங்கே வாடி அப்படி சொல்லிட்டு தயாங்க கத்துறான். இப்போ அப்படியே கத்துறோனே இப்போ ஷாலுமா எதுக்குமாவே கத்துறான், அவனுக்கு ஃபீவர் டி அப்படி தாண்டி கத்துவான் போடி அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கோட அம்மாவும் சொல்லலாம். இப்போ ஷாலுவும் எந்திரிச்சு அப்படியே தயாங்கோட ரூமுக்கு போகிறாங்க. என்னடா
அக்கா உன் பையனை கூட்டிகிட்டு போ, எனக்கு முடியலை, ஃபீவர் அடிக்குது, இதில் வேற இவனை வேற என்கிட்ட விட்டுட்டு இருக்கா, அவனுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, தூக்கிட்டு போக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஷாலு தாங்க பார்த்துட்டு, டேய் என் மைனுக்கு ஃபீவர்லாம் வராதுடா, ஏன்னா அப்படியே ஒட்டிக்க போகுது, அவன் உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான், பாசத்தோடு வந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், அவனை தூக்கிட்டு போட்டுருக்க, அப்படிலாம் என் பையனுக்கு ஃபீவர் வராது, வீட்டு தாயாங் உனக்கு என்ன இப்போ டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், வின் வா மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவனுக்கு சரியானதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து விளாடுவான் அப்படின்ற மாதிரி இப்போ ஷாலுவும் வின்னுக்கிட்ட சொல்ல, வின்னுமே அப்படியே தாயாங்க பார்த்து அப்படியே அவனோட சீஸை கப் பண்ணிட்டு, நீ ரெஸ்ட் எடு, நான் உன்னைய அப்புறமா வந்து பார்க்குறேன், நீ சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கேட்குறான். இப்போது தயங்கும் அப்படியே வின்னை ஹக் பண்ணிட்டு, நான் இன்னும் சாப்பிட்லடா, எனக்கு சாப்பிட தோணலை, மாமா ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போ அம்மா கூட போ அப்படின்ற மாதிரி தயங்க சொல்ல ரொம்ப டயர்டாக சொல்கிறாங்க. அது ஷாலுக்கும் புரியுது. அப்படியே வின்னை போய் தூக்கிக்கிறாங்க. ஷாலோ தூக்கிட்டு, வா மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் தூங்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வின்னை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ தயங்கும் வச்சுட்டு ரொம்ப இழுத்து டைட்டாக கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக முடியலை, அந்த லெவலுக்கு வந்துட்டு அவனுக்கு ஃபீவராக இருக்குது. இங்கிட்ட ஜேகே கிட்ட அவங்க அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே நீ வர வர பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் சரியில்லை ஜேகே. பா எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, சும்மா எதையாவது ஒன்று பேசணுன்றக்காண்டி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஆனால் டென்ஷன் ஆகாதீங்க. என்னடா பாரு, நான் உங்கள் ஒப்பஞ்சிக்கு உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சும்மா எப்போ பாரு மேரேஜ்னு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என் லைஃப் என்னோட கையில். எனக்கு இந்த மேரேஜ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதா? எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி கத்திட்டு இருக்கான். இதே சேம் டைம் விண்ணத்துக்கிட்ட இப்போ ஷாலும் கீழே இறங்கி வர இந்த சவுண்டெல்லாம் கேட்க அவங்களும் போயிட்டு சோபாவில் உட்காந்துட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட தான் கேட்டுட்ருக்காங்க. என்னாச்சும்மா? அதை ஏண்டி கேட்குற? நேற்று சரியான அலப்புறம் பண்ணிட்டான், குடிச்சிட்டு வந்து வீட்டையே ரெண்டாக்கிட்டான். அதான் அப்பா தயாங்க்கு ஜேகேவை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷாலுக்கிட்ட சொல்ல, ஷாலுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா ஜேகே எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு ஷாலுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட தம்பி வாண்டடாக போயிட்டு ஒரு குழிக்குள்ளே விழுகிறதுனா எந்த அக்காவுக்கு தான் பிடிக்கும். அதனால் ஷாலுமே, அம்மா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? தயங்க ரொம்பவே பாவம், தயங்க போயிட்டு இவர் போட்டு கொடுமைப்படுத்துவாரே, இதெல்லாம் வேணுமா? ஏமா தாத்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ ஷாலுமே போயிட்டு இப்போ அவங்க அம்மாட்ட கேட்டுட்ருக்கா. அதே தாண்டி நானுமே எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அவர் இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது என்ன ரீசன் தான் என்கிட்டே சொல்ல மாட்டாரு. எனக்கும் வேறு வழி தெரில. உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி சொன்னதுக்கு அவருமே இதை தான் சொல்கிறாரு. உங்கள் அப்பா எந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்றாரு. என்ன பண்ண, சரி இவங்க 2 பேரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே அமைதியாக இருக்கேன். டேங் கிட்ட பேசியிருப்பாங்க போலுக்கு, டேங் ஓகே சொல்லிட்டான் போலுக்கு, அதனால தான் இப்போ ஜேகே கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போது டேங்கோட அம்மா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறாங்க. இப்போ ஷாலு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேங் ஓகே சொன்னானா? அம்மா தயாங்க்கு ஜேகேவை பார்த்தாலே பயமாக இருக்குமே, எப்படி அவன் ஓகே சொன்னான்? இல்லைம்மா இதில் வேறு எதுவும் இருக்குமா? அடி அது எனக்கும் தெரியும். தயாங்க்கு வந்து ஜேகேவை பார்த்தா பயம். இது அவங்க தாத்தா கிட்ட சொன்னதுக்கு அவரை அழுத ஆக்டிங்கை போட்டே தயாங்க ஒத்துக்கிற வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போது ஷாலுவோட அம்மா ஷாலுகிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஷாலுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஜேகேவோட அப்பா ஷாலுவோட தாத்தா தான், தயாங்க்கும் தாத்தா தான். அதனால் அவங்க வந்து முடிவெடுத்தது தான். அதனால் யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் ஷாலுக்கும் வேறு வழி தெரில. அதுக்கு மேலே எதுவுமே பேசவும் முடியலை. இங்கிட்டு ஜேகே கிட்ட தான் ஜேகேவோட அப்பா, இங்கே பாரு ஜேகே, நீ தயாங்க மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். என்னது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா தயாங்கன்ட்டு இருக்கீங்க. யாருனாலும் முடியாது, நீ தயாங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும். என்னால் முடியாது, நீ மேரேஜ் பண்ணிக்கணும், அது தயாங்க தான், அவ்வளோதான். நான் முடிவு எடுத்துட்டேன். உங்ககிட்ட பெர்மிஷன் மாதிரி கேட்கலதா ஜேகே, பெர்மிஷன் கேட்கல, உங்ககிட்ட ஆர்ட்ரு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தயாங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட டேடி அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ அந்த டேபில் தட்டிட்டு அப்படியே அவனும் எந்திரிச்சு நிற்கிறான். பா அப்படிலாம் என்னால் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. என்ன நினச்சிட்ருக்கீங்க?
என்னோட வாழ்க்கை என்னோட கையில். நான் தான் முடிவெடுப்பேன் என் லைஃப்பை பற்றி. வேறு யாரும் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் தயாங்க மேரேஜ் பண்ணிக்க முடியாது. எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. எனக்கு குழந்தைகளையே பிடிக்காது. இந்த வாண்டு கூட சேர்ந்துட்டு சுற்றிட்டு திரியிறான் அவனை. அவனெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. எனக்கு தயவு செய்து அவனை மேரேஜ் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே கத்திகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜெகேவோட டேடி தான், இங்கே பாரு நான் முடிவு பண்ணிட்டேன், தயாங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும். ஒன்று தயாங்க மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லாட்டினா அந்த வீட்டை விட்டு வெளில போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஜெகேவோட டேடி ஜெகே கிட்ட சொல்ல, யாருக்கு வேணும் இந்த சொத்து? அவனுக்கு தாவே கிடையாது. நான் இந்த வீட்டை விட்டு வெளில போனேன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கம்பெனியை ரன் பண்ணி மேலே கொண்டு வந்துடுவேன். அந்த லெவலுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்குது, புரியுதா? என்னால் தயாங்க மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அந்த வீட்டை விட்டு வெளில போகணுமா, போய்க்கிறேன். அவங்க காசு பணம் சொத்து எதுவுமே எனக்கு தாமரை கிடையாது அப்படி சொல்லிட்டு வேகமாக கோவமாக அப்படியே ஜெயிக்கவும் அந்த வீட்டை விட்டு வெளில வரான். இப்போது தயாங்கோட அம்மா தான் நேரம் ஜெயிக்கோட அப்பா கிட்ட, அவங்களுக்கும் அப்பா தானே, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்னப்பா இப்படி பேசி அனுப்பிவிட்டீங்க, அவன் பாருங்க கோவமாக கோச்சிட்டு போகிறான், ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டு கேட்க, இப்போது ஜெயிக்கோட டேடி அப்படியே அவங்க தயாங்கோட அம்மாவை பார்த்து, இங்கே பாரு உனக்கு நான் போடுற பிளான் என்னன்னு உனக்கு சுத்தமாக புரியலை. இவன் போகிறான், போயிட்டு என்ன பண்ணுவான், ஒன்றும் பண்ண மாட்டான். திருப்பி போயிட்டு எவன் கூடயாவது சேர்ந்துட்டு குடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி அலப்பறை பண்ணுவான். பாரு நாளைக்கே தயாங்க்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு. தயாங்கோட அம்மாவுக்குன்னா ஜேகேவோட அப்பாவை புரிஞ்சிக்கவே முடியல. அவங்க அப்பாவை அவ்வளோ மாஸ்டர் பிளானாக போட்டுட்ருக்காரு. ஜேகேக்கு மேலே கில்லாடியாக இருக்கார் அவர். இப்படியே தயாங்கோட அம்மா ஷாக்காக அவங்க அப்பாவை பார்த்துட்ருக்கா. எதுக்குமா இப்படி பார்த்துட்ருக்கா, நீ போ ஜேகே திருந்திடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. இப்போது தயாங்கோட அம்மா தான், அப்பா தயாங்க்கு முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, முடியலையா, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, என்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்க, கூட்டிகிட்டு போகணும். இவன் வேறு வெளில கோச்சிட்டு போயிட்டான், கார் ஓட்டணுமே, எங்கள் வீட்டுக்காரு வேலைக்கு போயிட்டாரு, நீங்கள் தயாங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே அவங்க அப்பா கிட்ட தயாங்கோட அம்மா சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது தயாங்கோட தாத்தா அப்படியே தயாங்கோட ரூமுக்கு போகிறாங்க. தயாங்கோட அப்படியே பாடியை டச் பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோ ஹீட்டாக கொதிக்குது. தயாங், தயாங், ம் தாத்தா என்னோட பாடி இப்படி நெருப்பாக கொதிக்குது, ஃபீவர் அடிக்குது தாத்தா. அப்போ எதுக்கு நெருப்பாக கொதிக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்ல, சரி வா ஹாஸ்பிட்டல் போவோம். ஐயோ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னால் நடக்க முடியாது தாத்தா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகுறான். இப்போது தயாங்கோட தாத்தாவும் அந்த பெட்ஷீட் எடுத்து தயாங்கு நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு, சரி தயாங் நீ தூங்க, நான் டாக்டரை வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் அவர் ஃபோன் எடுத்து டாக்டருக்கு கால் பண்ணி, ஃபேமிலி டாக்டர் தான், வீட்டுக்கு வர சொல்லி தயாங்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லிட்டாரு. இங்கிட்டு ஜேகே சொன்ன மாதிரியே அவனோட ஃப்ரெண்டு கூட தான் சேர்ந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான், செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் அப்பா இருக்கானே, எங்கள் அப்பா அவன் என்னை அந்த தயாங்க மேட்ச் பண்ணி வைக்கிறேன்ட்டு இருக்கான். ஆனால் தயாங்க மேட்ச் பண்ணிக்கோ, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு வெளில போடான்னு சொன்னான். அவனுக்கு எதிராக ஒரு கம்பெனி ஆரம்பித்து நான் பிஸ்னஸில் வளர்ந்து காமிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நானுமே அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் நான் மச்சான் அப்படின்ற மாதிரி இப்படி ஜெக்கி ட்ரிங்க் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்ப, இப்படியே அவன் ஃப்ரெண்டு அப்படியே ஜெக்கிவை சாக்கா பார்க்குறான். அடைக்கு இருக்கு பயலே, எதுக்கிட்ட அப்படி பண்ண லூசு பயலே, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு பைசா வேணும்ல, பைசாவுக்கு எங்கே போவ? அவங்க அப்பங்காரே மேட்ச் பண்ணிக்க சொன்னால் போய்ட்டு மேட்ச் பண்ணிக்க வேண்டியதானடா. அதை விட்டு சொத்தும் வேணாம் நீங்களும் வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு வெளில வந்திருக்கா, லூசாடா நீ. வேறு உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்களாம் ஒன்றுத்துக்கும் இல்லை, அந்த ஆள்கிட்ட காசு பணம் இருக்க போய் தான் நீ செல்வாக்கா இருந்துட்டுருக்க. இப்போ அதையும் பிடிங்கிட்டு அவனையும் வெளில அனுப்பிவிட்டாங்கன்னா நீ எங்கடா போவ அப்படின்ற மாதிரி இப்போ அவன் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜேகேவே இப்போ தான் அதை திங்க் பண்ணுறான். இப்படியே ஒரு தம் எடுத்து பற்ற வச்சு, ஆமாடா மச்சான் நீ சொல்கிறது கரெக்டு தான், எதுவும் நான் யோசிக்கவே இல்லை பாரு, அவனுக்கு எதிராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆளாக வரேன்னு பெரிய மயிறு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன், பைசாவுக்கு எங்கே போவேன்,
ஏய் நான் உன்னைய நம்பி தான்டா வெளில வந்தேன். எனக்கு எங்கிட்டாவது பேங்க்கில் லோனு வாங்கி கொடு. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேற ஆளாக வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு அந்த பைசாவை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஜெகி சொல்கிறான். டேய் உனக்கே ஓரா தலையாதுகே, நானே வீட்டில் ஒன்று வண்டியில் ஒன்று எக்ஸட்ரா அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். நான் வாங்குகிற சம்பளம் ஏங்கே பார்த்த மாட்டேங்குது. பேங்க்லலாம் லோனு கேட்க முடியாது ராஜகே. ஆல்ரெடி நிறையா வாங்கி வச்சுருக்கேன். என்னை நம்பி ஒருத்தனும் கடன் கொடுக்க மாட்டாங்க. என்னை நம்பி வெளில வந்தேன் நீ சொல்லிட்டுருக்க. உனக்கு இருக்க பயிலே வேறு வழியே கிடையாது. நீ திருப்பியும் போய்ட்டு உங்கள் அப்பா எங்கள் அல்லே விழுந்து தாங்க மேரேஜ் பண்ணிக்குவா தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்னடா அவங்கிட்ட சொல்லிடு, உங்களை சேர்ந்து வாழ முடியாது சொல்லிடு, அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது, கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு ஜேகேக்கு ஐடியா கொடுக்குறான். இப்படியே ஜேகே தம்மு பிடிச்சிக்கிட்டே திங்க் பண்ணிகிட்ருக்கான்டா. கரெக்டு தான் மச்சான், சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம்ல, நான் இந்த தாங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம்ல. கரெக்டு தான், வேறு வழியே கிடையாது. இப்போ நான் போயிட்டு எங்கள் அப்பனோட காலில் தான் விழுகணும். சடா மச்சான், நான் வேறு ட்ரிங்க் பண்ணிங்க. எப்படியே போனால் அவன் என்னை வீட்டை விட்டு வெளில தொத்தி விட்டுருவாங்க அப்பா எங்காரே. என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மிட்டாய் எடுத்து வாயில் போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஊதி காமிச்சிட்ருக்கான். ஏய் டேய் ஸ்மெல் எதுவும் வருதாடா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். வரலடா மாப்பிள்ள, நீ போடா நீ போயிட்டு தாங்க மேட்ச் பண்ணுற போடா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல எப்படியோ ஒரு மாதிரி ஜெயிக்கவும் எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போதே தள்ளாடுறான். ஜெயிக்க இது வரைக்கும் ஒரு ஆளாக குடிச்சிட்டு இருந்தேன். ஏம்மா நீ ஆக்டிங் பண்ண போகிற, ஸோ இப்படிலாம் தள்ளாடிட்டு போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நட அப்படி சொல்லிட்டு அவனும் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க ட்ரை பண்ணுறான். பட் தள்ளாடுறான். ஜேகே இப்படிலாம் வீட்டுக்கு போனால் என்னடா ஜெயிக்க அர்த்தம்? ஆஹா என்ன இப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீஸ்லாம் அப்படியே 4 அடி அடிக்கிறான். இப்போ கட்டாகல. ஓகே எப்படியே போ வீட்டுக்கு. இப்போ நீ ட்ரங்க்ல இல்லை, நார்மலாக இருக்க ஜேகே. எப்போ போ வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி வரிசையாக பூமர் எடுத்து வாயில் போகிறான், மிட்டாய் எடுத்து வாயில் போடுறான். இப்போது அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு காரை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். அப்படியே எல்லாருமே உட்காந்து பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜெயிக்க போகிறான். ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே போகிறான். அப்பா தெரியும்டா ஜெகே, நீ வருவேன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு தெரியாது. கரெக்டு தான்ப்பா, நான் தாங்க மேட்ச் பண்ணிக்கிறேன். கரெக்டு தான், என் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். தகங் மாதிரி ஒரு பொண்டாட்டி கடையா நான் கொடுத்து வச்சுருக்கணும் தான். நான் எதுக்காண்டி யோசிச்சேன்னா அவன் ரொம்ப சின்ன பையன், அதுக்காண்டி தான் யோசித்தேன். எனக்கு தயங் ஓகே தான், மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி இப்போது ஜெகே சொல்லிட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜெகேயோட டேடி ஜெகேவை பார்த்து, ஓகே ஜெகே தயங்க்கு ரொம்பவே ஃபீவர் அடிக்குது, நான் டாக்டரை வர சொன்னேன். டாக்டர் வேறு எங்கேயோ இருக்கார் போலுக்கு, வேறு யாருக்கோ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கார் போலுக்கு. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தயங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறியா? ஆனால் தயங்க நான் கூட்டிகிட்டு போகணுமா? ஆஹா அப்பா என்னாலலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. என்னால் எப்படா அவனை கூட்டிகிட்டு போக முடியும்? எனக்கு வண்டியெல்லாம் ட்ரை பண்ணுற லெவலுக்கு அந்த லெவலுக்கு ஓவர் டைம் உட்காந்துலாம் என்னால் வண்டி ட்ரை பண்ண முடியாது ஜேகே. எனக்கு பேக் பெயின் வந்துடும். என்னோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டே நீ எப்படிலாம் பேசலாமா? போ தேங்க கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேயோட டேடி ஜேகேட்ட சொல்ல. ஆனால் அவனை கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகணுமா? பெருசு என்னடா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே காண்டாகிறான் ஜேகே. சரிப்பா சரி, நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இப்போ தயங்கோட ரூமுக்கு தான் வரான். தயங் ரொம்ப பெட்ஷீட்டை இறுக்கமாக கவர் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கான். தென் அவனுக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது. இப்போ தயங்கோட ரூம்குள்ளே போனோன்னே ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஜேகிக்கு. தென் ஏசியும் போடல ஃபேனும் போடல. அவன் ஆல்ரெடி குளிரில் நடுங்கிட்டு படுத்துட்ருக்கான்றனால ஏசியும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், ஃபேனையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். ஏற்கனவே எனக்கு ரொம்ப வேர்க்கும். இவன் வேற ஏசியும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், ஃபேனையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். இவன் ரூம்குள்ளே வரும்போதே ஹீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வரான். இப்போ உசுப்புறான். ஏ தயாங் வந்துடுறா
ஹாஸ்பிட்டல் போகணும், எந்திரிச்சு தொலைடா மயிறு அப்படியே சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நாங்கள் ஒரு மாதிரி டயர்டா அப்படியே ஜெக்கியை பார்த்து திரும்புகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் சிவராகுது. தென் நைட்டு நடந்தது அப்படியே அவனுக்கு விஷுவல் ஓடிட்டுருக்கு. மாமா மாமா எதுக்கு என்னோட ரூமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறி கேட்டுட்ருக்கான். ஏய் என்னடா மயிறு, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லிட்டு அந்த கோலப்பாட்டு சொல்லிட்டுருக்கு, வந்துச்சு வருவியா இல்லையா? இல்லை எனக்கு அதுவா சரியாயிருமாம்மா, நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் 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 இங்கே இருந்துக்கிறேன், நான் தூங்குறேன், எனக்கு சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தாங்கி டயர்டாக பேசுகிறான். அவன் டயர்டில் இருக்கிறது மட்டும் ஜேகேக்கு நல்லா புரியுது. அப்படியே அவனோட 2 விரலை மட்டும் 2 ஃபிங்கர்ஸை மட்டும் எடுத்து அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டில் வச்சு பார்க்குறான். ரொம்ப 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 ஹீட்டாக இருக்குது. ஒரு மாதிரி அது ஜேகேக்கே ஷாக்காக தான் இருக்குது. இந்தாடா ஒட்டம்பு உனக்கு நெருப்பாக ஒதுக்குது, இப்போ வந்துருச்சு ஒழுங்கு மரம் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வா, விற பெத்தாதனியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே அப்படியே தாயங்க தூக்குறான். ஒரு மாதிரி தள்ளாடுறான். தயங்க்கு நல்லாவே புரியுது ஜெகே குடிச்சிருக்கான்னு. ஒரு மாதிரி அவனே அறியாமல் தயங்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தென் ட்ரங்க்கில் தானே வந்துட்டு இதெல்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு தயங்க்கு ரொம்பவே ஜெகேவை பார்க்க பயமாக இருக்குது. மாமா ஆமாம் என்னை விட்டுருங்க மாமா ப்ளீஸ், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போவேணாம் மாமா, என்னை விட்டுருங்க மாமா அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே தாயங்க பார்த்து முறைக்கிறான். என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கியா, கீழே என்னன்னா கிளம்பி உன்னை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன்ட்டு இருக்கான். இங்கே நீ என்னன்னா என்னை இங்கேயே விட்டுருங்கன்றீங்க, இன்னும் 2 பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னை பார்த்தா உங்கள் 2 பேத்துக்கு எப்படி தெரியுது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயங்க தூக்கிட்டு காருக்கு போகிறான். இப்போ ஸ்டெப்பு இறங்கி வரான். இப்போ அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும் தயங்க தூக்கிட்டு வர்றத. எல்லாரும் ஒரு மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே ஹாப்பியாக இருக்காங்க, வெளியே சிரிக்காம. இப்போது தயங்கோட தாத்தா தான், ஜெகே பார்த்து தயங்க கூட்டிகிட்டு போயிட்டு வா, தயங்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஒரு மையம் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணுறாரு. என்ன பண்ணுவேன்னு தெரியும்லனா, அதாவது சொத்தெல்லாம் பறிச்சுட்டு ஜெக்கிவை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவேன்ற மாதிரி அவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஜெக்கியும் ஒரு மாதிரி தயங்க பார்த்து மறைச்சிக்கிட்டே இப்போ அப்படியே காருக்கு தூக்கிட்டு போயிட்டு காரோட ஃப்ரண்ட் சீட்டு, அதாவது ஜெக்கிக்கு பக்கத்து சீட்டில் உட்கார வச்சு சீட் பெல்ட் எடுத்து மாட்டி விட்டு இப்போ அவனும் டிரைவர் சீட்டில் போயிட்டு உட்காரான். உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். ஆல்ரெடி வந்து டேங்க் ரொம்பவே கூலிங்காக இருக்குது. மாமா இவ்வளோ தானா, ட்ரைவ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது, ப்ளீஸ் ஸ்லோவாக போங்க மாமா அப்படின்ட்டு இருக்கான். ஏய் கம்முன்னு உட்காந்துட்டு வாடா, வேறு மாதிரி ஆயிட்டாதனையா அப்படி சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி இப்போ உளறான். அது நல்லாவே புரியுது டேங்க்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு. மாமா நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அதுக்கு என்ன? அம்மா ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, போலீஸ் பார்த்தாங்கன்னா வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. வாய கொழுவுடா, வாய கொழுவு, விருப்பு ஏற்றாத, கம்முன்னு மூடிக்கிட்டு வா வாய அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ அப்படியே தயங்க ஒரு மாதிரி கம்முன்னு உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே குளிருது. ஜெகே கிட்ட பையன் போக சொல்லிட்டுருக்கான். ஆனால் அவன் பையமாக போக மாட்டான். அவ்வளோ கோவத்தில் இருக்கான் தயங்க மேலே. ஏன்னா தயங்க மேரேஜ் பண்ணிக்க சொன்னது ஜெகேயோட டேடி தான். கோவத்தை அவர் மேலே காமிக்காமல் தயங்க மேலே காமிச்சிட்ருக்கான். இப்போ வேகமாக வண்டியை ட்ரை பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ராப் பண்ணுறான். இறங்குடா மாமா, இறங்குடா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்குல, இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ தயங்க அப்படியே வண்டியை விட்டு இறங்கி நிற்கிறான். உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்டை பிடிக்கிறான். இப்போ தயங்க, மாமா நீங்கள் காரில் இருங்க, நான் உள்ளே போயிட்டு வந்தேன், நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களே. ஏய் அந்த கிளம்பி உனக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட வந்து கேட்டானா நான் என்னோட பண்ணுவேன்? வேற ட்ரிங்க் பண்ணியிருக்க கூட வெள்ளத்தல்ல, நீ தான் சொல்லிட்டே இருக்க, வாய்க்கு வாய் சொல்லிட்டுருக்கா, வாய் முடிட்டு ஒழுங்கா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி இப்படி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டரோட கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிருந்தே டாக்டர் இப்போ தயாங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் என்ன தயாங், உனக்கு பாடி பூரா ஏதோ மார்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆமாடா டீத் மார்க்காக இருக்குது அப்படியே தயாங்க ஒரு மாதிரி திணறான். அது 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 வந்து மஸ்கிட்டோஸ் மஸ்கிட்டோஸ் சார். மஸ்கிட்டோஸா? இதை பார்க்க மஸ்கிட்டோஸ் மைன்லே
சார் மஸ்கிட்டோஸ் தான். எனக்கு நேற்றுலேருந்து ஃபீவர் அடித்தனால ஏசியும் போடலை, ஃபேனும் போடல. அதனால் ஓவராக மஸ்கிட்டோஸ் தொல்லையாக இருந்துச்சு. அதனால தான் அப்படின்ற மாதிரி தயாங் ரொம்பவே திணறான், ரொம்பவே மெலுப்புறான். அது ஜேகேக்கு நல்லாவே புரியுது. ஒரு மாதிரி ஜேகே தயாங்கை பார்த்து முறைக்கிறான், முறைச்சிட்டே இருக்கான். டாக்டர், தயாங்க்கு என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவனே அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறான். தென் அவனுக்கு வந்து வாய் உளருது. டாக்டருக்கு நல்லாவே புரியுது ஜேகே ட்ரிங்க் பண்ணியிருக்காருன்னு. ஜேகே, ஐ திங்க் நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போகிறீங்களா? இங்கே இருக்கக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் இங்கேருந்து போங்க. தயாங், போக சொல்லு தயாங். மாமா, நீங்கள் வெளியில் போங்க, நான் செக்கப் பண்ணிட்டு வரேன். ஏய், என்னடா செக்கப் பண்ணிட்டு வரேன் வெளில போட்டுக்கு இருக்கா? அங்கே போய்ட்டு அந்த கிளம்பி உனக்கு என்னாச்சுன்னு கேட்டேன்னா நான் என்னடா சொல்லுவேன்? டாக்டர், நீங்கள் செக் பண்ணுங்கள், நான் சைலண்ட்டாக நிற்கிறேன். ஹலோ மிஸ்டர், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ட்ரிங்க் பண்ணிட்டு வரக்கூடாது. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கதே தப்பு. நீங்கள் வெளில போங்க. இங்கே நிறைய பேஷண்ட் இருக்காங்க, ஸோ வெளியில் போங்கன்னு சொன்னேன். அப்படியே சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டுருக்க. இப்போ தயாங்கும், மாமா ப்ளீஸ் வெளியில் போங்க மாமா, நான் செக்அப் பண்ணிட்டு வரேன் மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ தயாங் சொல்கிறான். இப்போ ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து முறைச்சிட்டே இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்துட்டு காரில் போயிட்டு ஏறி உட்காந்துக்கிறான். அப்படியே ஓவர் கோவம் வருது தயாங் மேலே. இந்த மயிருக்கு ஹாஸ்பிட்டல் மயிருக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, நான் சொன்னேன் எங்கள் அப்பேங்கார இருக்கானே, அதனால தான் எல்லாம் வெறுப்பு மயிரை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க எனக்கு. இப்போ நான் இன்னைக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன். மேரேஜ் மயிரை கான்ட்ராக்ட் போடுறேன்டா அவன் கூட, அதுக்கப்புறம் நீ வச்சு செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தயாங் மேலே எதுக்கு கோவம் ஆகிறேன்னே தெரியாமல் அவன் ஒரு பக்கம் கோவப்பட்டுருக்கான். இங்கிட்ட அப்படியே டாக்டர் தயாங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங்க ஒரு மாதிரி திருத்தருனே முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே டாக்டருமே தயாங்க பார்த்து, தயாங் எனக்கு ஏதோ ஒன்று சம்திங் இஸ் ராங் மாதிரி தெரியுது. நீ ஐ எம் ஏ டாக்டர், ஸோ உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர்கிட்ட உண்மையை மறைக்க முடியாது. தென் அதனால் தயாங்க்கும் வேறு வழி தெரில. நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப தயங்கி இப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த டாக்டர் வேறு யாருமே கிடையாது, நம்ம ஜிமினா தான். நான் திங்க் பண்ணேன் தென் அதனால தான் நான் ஜேகேவை வெளில அனுப்பிவிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஜேகேவை பார்த்து பயந்தது உன்னோட ஐஸில் அப்படியே தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் ஜேகேவை வெளியே அனுப்பிவிட்டேன். அப்போ தான் நீ ஃப்ரீயாக என்கிட்ட பேசுவேன். அப்போ தான் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும், புரிஞ்சுக்கோ. தென் அதனால தான் நான் கேட்டேன். மற்றபடி உன்னைய ஹர்ட் பண்ணுன்றக்காண்டியெல்லாம் நான் கேட்கல அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்பவே ஜேகிக்கு ஆப்போசிட்டாக கைண்டாக வந்துட்டு தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். தயாங்க்கு ஒரு மாதிரியாக அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜிமின் கிட்ட பேசுகிறது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இதை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க சார் அப்படின்றான். இப்போ ஜிமினுமே, ஏய் லூசு, இதை பற்றி வீட்டில் எதுக்கு நான் சொல்ல போகிறேன், இங்கே பாரு, இருந்தாலும் இது ரொம்ப பெரிய இஷ்யூ தான். தென் இது உன் லைஃப்பை எப்படி மாற்ற போகுதுன்னு தெரில தயாங். அதனால் ஜெகிக்கிட்ட இருந்து ஸ்கிப் ஆகியே ரிமூவ் ஆகியே அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கான். தயாங்கும் தலையாட்டிகிட்ருக்கான். இப்போ ஜிம்மின் அப்படியே தயாங்க்கு வந்துட்டு அந்த மெடிசன் இதெல்லாம் எழுதி கொடுத்துட்றான். இங்கே பாரு, இந்த மெடிசன் நம்ம ஹாஸ்பிட்டல்லே கிடைக்கும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மெடிக்கல் இருக்குது, தென் அங்கேயே நீ வாங்கிக்கோ, வெளியில் போய் வாங்காத, நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிம்மினுமே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்கிற மெடிக்கலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ தயாங்கும் அங்கே போயிட்டு அந்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு இப்போ நேராக காருக்கு போகிறோம். ஜேகே ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கான். தென் 2 hours ஆயிடுச்சு. ஜேகே வெளில வந்து 2 hours ஆயிடுச்சு. 2 மணி நேரமாக என்னடா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கானில் வெறி பிடிச்ச மாதிரி கோபத்தில் உட்காந்துட்ருக்கான். இப்போ தயாங்க அப்படியே கையில் டேப்லெட்டோட இப்போ காருக்கு போகிறான். காரில் போயிட்டு ஏறி உட்காடுறான். அப்படியே ஜேகே தயாங்க பார்த்து திரும்பி, 2 மணி நேரமாக உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீ மேரேஜ் பண்ணிக்க போது இணையடா,
அவன் கூட என்னத்தடா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜேகேக்கு ஏறுது. அவன் லைட்டாக தான் ட்ரிங்க் பண்ணியிருந்தான், அதனால் அப்பயே இல்லை. இப்போ அப்படியே அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பிளர் ஆகுது. என்னடா ஆ அவன்கிட்ட என்னத்த பேசிக்கிட்டு இருந்தேன்? ஆமாம், நானே கேட்கணும்னு நினச்சேன். என்ன பாடி பூரா ஏதோ மார்க்காக இருக்குது, என்னம்மா இருக்குது? என்னடா மார்க்கு சொல்ல? என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? என்ன இவ்வளோ லேட்டாக வர? ஆ ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஆனால் 2 மணி நேரமா? ஒரு ஃபீவருக்கு ஆனால் 2 மணி நேரமாக ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்? சொல்கிறா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிங்கில் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே தயங்கு ஜெக்கிவா ஒரு மாதிரி பார்க்குறான். மாமா ப்ளீஸ் வண்டியை வீட்டுக்கு மூவ் பண்ணுறீங்களா? எனக்கு ஒவ்வொரு டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு தூங்க போகிறேன். ஏய் காலையிலேருந்து டயர்டாக இருக்குன்ற உன் பாடி பூரா ஏதோ ஒரு மார்க்காக இருக்கு. சொல்லு என்ன நடந்துட்டுருக்கு? இப்போ எதுக்கு 2 ஹார்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிக்க? ஏய் என்ன நடந்துட்டுருக்குடா? கிட்ட தாண்டா கேட்டுட்ருக்கே, சொல்கிற மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே தயங்கோட நெக்கப்பட்டு நடிச்சிட்டு இருக்கான். இப்போ தயங்க மாமா கையை எடுங்க மாமா, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னை விடுங்க மாமா, எனக்கு முடியலை, என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க மாமா ப்ளீஸ், அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், இல்லைன்னா என்னை இப்படியே விட்டுருங்க, நான் கால் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நான் போகிறேன் மாமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்க அழுகுறான். இப்போ அப்படியே வந்து ரியலைஸ் பண்ணுறான் ஜெகே, அவனை போயிட்டு என்னத்த பண்ணேன், அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம், ஆனால் அந்த கிழமை வேறு சொத்தை பிடிக்கிட்டு வெளில அனுப்பி விட்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ அப்படியே வண்டியை ட்ரை பண்ணுறான். வீட்டுக்கு வண்டியை தாறுமாறாக ட்ரை பண்ணுறான். தயங்க கத்துறான், மாமா பையன் ஓட்டுங்க மாமா, இப்படிலாம் ஓட்டாதீங்க, எனக்கு ஃபீவராக இருக்குது, எனக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டே இருக்கான். இப்போது டைம் 12 ஆஃப்டர்நூன், அதனால் ரோடு பூரா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இல்லை இவன் வேற இப்படி ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். எல்லோரும் கத்துறாங்க, இது என்னடா உங்கள் அப்பா வீட்டு ரோடான்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கூட காதில் வாங்காமல் ஜெகே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வண்டியை மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டிராஃபிக் போலீஸ் அப்படியே வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. தயங்க அப்படியே ஜெகேவை பார்த்து முறைக்கிறான். இதுக்கு தான் மாமா நான் சொன்னேன், இப்படிலாம் வண்டி ட்ரை பண்ணாதீங்கன்னு, எனக்கு முடியலை மாமா, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு உட்காரவே முடியல, அந்த லெவலுக்கு ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. இவன் வேற இப்படி இவனை போட்டு படுத்தி எடுத்துகிட்ருக்கான். இப்போ அப்படியே போலீஸ் இறங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கவும் இறங்கி, சார் எதுக்கு என்னோட வண்டியை நிப்பாட்டினீங்க? உள்ள பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு முடியலை, அதனால தான் வண்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவன் புலம்புறையிலே புரிஞ்சிருச்சு. போலீஸ்க்கு புரிஞ்சிருச்சு. குடிச்சிருக்கியாடா? சார் நான் எதுக்கு சார் குடிக்க போகிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், பேஷண்ட்டுக்கு ரொம்ப முடியலை அப்படி சொல்லிட்டுருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு போலீஸ் அப்படியே காருக்குள்ளே பார்க்குறாங்க. தயங்க உட்காந்துட்ருக்கான், கையில் டேப்லெட் இருக்குது. அவனுக்கு முடியலைன்றது வந்துட்டு புரியுது, ஆனால் வந்துட்டு இவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அதனால் போலீஸ் வந்து, இங்கே பாரு, ஒழுங்காக வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு ஓரமாக வந்து நின்று கண்ணத்தை சேர்த்து அற வாங்கிடுவோம், ஒழுங்காக நில்லு அப்படின்ற மாதிரி ஜெகையை பார்த்து மாட்டிகிட்ருக்க. சார் நீங்கள் என்ன சார், பேஷண்ட்டுக்கு முடியல சார் அப்படி சொல்லிட்டு இப்படியே புலம்பிகிட்ருக்கான். டேய் ஒழுங்கா இப்போ வந்து உட்காரியா, இல்லை அற வாங்கி உன்னை தூக்கி உள்ளே போடுவா, ஒழுங்கா வந்து உட்காரா அப்படியே சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டுருக்க. இது அயனுக்கு சுத்தமாக உட்கார முடியல. அவனே காரை விட்டு இறங்கி இப்போ போலீஸ்கிட்ட தான் போயிட்டு, சார் ப்ளீஸ் அவர் பண்ணதுக்கு நான் வேணா உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன் சார், எனக்கு முடியலை, எனக்கு ஓவர் ஃபீவராக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் விடுங்க சார். தம்பி அதெல்லாம் சரிதான்ப்பா, இப்போ இவனெல்லாம் வந்து விட முடியாது, நீ வேணால் வீட்டுக்கு ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணி நீ வீட்டுக்கு போய்க்கோ, இவனை இங்கே தான் நாங்கள் பிடிச்சி வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்காங்க. தேங்கால ஜெகேவை விட்டு கொடுத்துட்டு எப்பட்றா போக முடியும், போலீஸ் பிடிச்சிருக்காங்க, எப்படி விட்டுட்டு போவான்? சார் அவர் பண்ண தப்புக்கு நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்குறேன், ப்ளீஸ் சார் அவரே விடுங்களேன், நானே வண்டியை ட்ரை பண்ணிக்கிறேன், அவரை விட்டுருங்க ப்ளீஸ், இனிமேல் இப்படி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி இப்போ தயங்க வந்து அந்த போலீஸ்கிட்ட கேட்டுட்ருக்கா. இப்போ அவங்களுமே, தம்பி உனக்கு லைசன்ஸ் இருக்கா, உனக்கு ஏஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. தயங்க ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். பாருப்பா எல்லாம் வண்டி ட்ரை பண்ணக்கூடாது புரியுதா, உனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லி வண்டியை ட்ரை பண்ணிட்டு போக சொல்லு,
நீங்கள் 2 பேருமே வண்டி ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ் ரூல்ஸாக பேசுகிறாங்க கரெக்டாக. இப்போ அப்படியே தயாங்க்கும் வேறு வழி தரல. அதனால இப்போ ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்றான். ஜிம்மின் சார், இந்த மாதிரி நாங்கள் ரோட்டில் இருக்கோம், இந்த மாதிரி இந்த டிராஃபிக் கிட்ட இருக்கோம், கொஞ்சம் வந்து எங்களை வீட்டில் விட்டுறீங்களா? போலீஸ் பிடிச்சிருக்காங்க, மாமாவையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்றாங்க, நானுமே ட்ரை பண்ணக்கூடாதுன்றாங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து எங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் கேட்குறான். இப்போ நெக்ஸ்ட்டு ஜிமினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரான். ஜேகேக்கு இதெல்லாம் பார்க்க எரியுது. அப்படியே தயாங்கை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இருந்தாலுமே ஜேகேவால் ஒன்றும் பண்ண முடியாது. தென் போலீஸ் இருக்காங்க. இப்போ ஏதாவது ஜேகே பேசினானா கண்டிப்பாக உள்ள தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நல்லாவே தெரியும். அதனால கம்முன்னு நிற்கிறான். இப்போ ஜிமினுமே வந்துட்டு சார், இவங்க 2 பேர்த்தையும் நான் சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே ஜேகேவை பார்த்து வார்ன் பண்ணுறாங்க. பாரு, ஒரு தடவை குடிச்சின்னு வை, அவனே எங்கே இருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பி விட்றாங்க. இப்போ அப்படியே ஜேகே போயிட்டு பேக் சீட்டில் உட்காந்துக்கிறான். ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி கோவமாக உட்காந்துட்ருக்கான். தயாங் வந்துட்டு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டு. இப்போ ஜிமின் டிரைவர் சீட்டுக்கு போயிட்டு அப்படியே வண்டியை மூவ் பண்ணுறான். எரியுது ஜேகேக்கு உள்ள, அவ்வளோ கோவமாக வருது. இங்கே அப்படியே தயாங்க்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கு. இப்போ ஜிமின் ஒரு கோட் மாட்டிருப்பான், அதை அவுத்து அப்படியே வந்து தயாங்க்கு கவர் பண்ணி விட்றான். ரொம்பவே தயாங் நடுங்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் அவனோட ஹேண்ட் எடுத்து தயாங்கோட ஹேண்டோட ரொம்ப ஹோல்ட் பண்ணி டைட்டாக ஹோல்ட் பண்ணி, ஒன்றும் இல்லை தயாங், ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ கேரிங்காக வந்து தயாங்கை வந்து ஜிமின் பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு பின்னாடி உட்காந்துட்டு வர ஜேகேக்கு தான் அதெல்லாம் ஓவராக இரிட்டேட் ஆகுது, ஜெலஸ் ஆகுது. அண்ணா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, அண்ணா நடந்துட்டுருக்காங்க, புரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸெல்லாம் கோமா உட்காந்துட்டு வந்துட்டுருக்கான் ஜேகே. இப்படியே அப்படியே வண்டியை கொண்டு போயிட்டு ஜேகேவோட வீட்டில் தான் ஜிமின் ட்ராப் பண்ணுறான். ட்ராப் பண்ணிவிட்டு சரி தயாங், நான் கிளம்புறேன், 2 பேரை பார்த்து வீட்டுக்குள்ளே போயிட்டு வாங்க. ஐயோ சார், எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உள்ளே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க, வாங்க சார் அப்படின்ற மாதிரி தயாங் கூப்பிட்றான். ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏய், அவன் தான் போகிறேன்றால, போகிறவனா மைத்துக்கு பிடிச்சி நிப்பாட்டுற. ஏய் நீ கிளம்புடா. கிளம்ப தாண்டா போகிறேன், கிளம்பு, அப்புறம் என்ன மைத்துக்கு நின்றுட்டுருக்க. ஐயோ மாமா, ஏன் மாமா எல்லாத்துட்டையும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களால தான் இப்போ நம்ம வீட்டுக்கே வந்திருக்கோம். ஐயோ சார், நீங்கள் வாங்க சார், வீட்டுக்குள்ளே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க, உங்களை பார்த்தா எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, வாங்க சார், ப்ளீஸ் சார், எனக்காண்டி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஜிம்மினை கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ இதெல்லாம் பார்க்க ஜேகேக்கு தான் இரிட்டேட் ஆகுது. அப்படியே தயாங் ஹேண்டை பிடிச்சி அவன் பக்கம் மூவ் பண்ணி, உன்னோட நினச்சிட்ருக்கா, என்னைய மேரேஜ் பண்ணிக்க போகிற, அவன்கிட்ட போயிட்டு கொண்டாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, நான் வெறுப்புமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்திட்டு இருக்கான் ஜேகே. ஐயோ மாமா, அவங்க நான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால தானே வீட்டுக்குள்ளே கூப்பிட்றேன், என்னை விடுங்க, எனக்கு ஏற்கனவே முடியலை, நீங்கள் வேறு எதுக்கு படுத்துறீங்க, நீங்கள் கம்முனே இருங்க மாமா. சார், இவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தயாங் ஜிம்னை கூப்பிட ஜிம்னும் வீட்டுக்குள்ளே வரான். ஜேகேக்கு இதெல்லாம் பார்க்க இரிட்டேட் ஆகுது. இருடா, மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அந்த குட்டி பையன்தான் வின்னு தான் வேமா கொடுக்குறோன்னு ஓடி வந்துட்டு தயங்கா ஹக் பண்ணுறான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கும். வின், என்னால் உன்னை தூக்கலாம் முடியாது, தயவு செய்து என்னை விடுறா, நான் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங் சொல்ல ஜிம்மினுக்கு தயாங்கோட அந்த டயர்னஸ் ரொம்பவே புரியுது. தயாங், நீ போய்ட்டு ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடு, மறந்துடாமல் இந்த டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ, ஓகேவா அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கை பார்த்து ஜிம்மின் கேட்க அப்படியே தயாங்கும் தலையாட்டிட்டு இப்போ ரூமுக்கு போயிடுறான். இப்போ இதெல்லாம் பார்க்குறான் ஜெகிக்கு ஒரு மாதிரி வியர்டாக தெரியுது. அதுக்குவே எவனை ஓவராக கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக சோஃபாவில் போயிட்டு காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜேகேவோட அப்பா பார்க்குறாரு. ஜேகே, ஏய் காலை கீழே போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. எதுக்கு போனோம், அப்படிலாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்லிட்டுருக்கான். இப்போ வின்னு தான், ஐயோ தாத்தா, எப்போ பாரு எல்லாத்திட்டையும் இப்படி தான் பேசுவீங்களா, யார்கிட்டையாவது நார்மலாக பேசியிருக்கீங்களா, எல்லாரு கூடயும் சண்டையே போட்டுட்ருக்கீங்க, சரியான பேட் பாய் தாத்தா அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்கோம். இப்படி வாய்க்கு வாய் தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லவும் ஜேகேக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங் ஆகுது. ஏ வாண்டு,
ஒழுங்கா வாய் மூடு. ஏய் ஷாலு, உன் பையனை தூக்கிட்டு இங்கே எந்த போலையா நீ இன்னும் போக மாட்டியா? நான் எதுக்கு போகணும்? நான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஐயோ இதை கேட்டு கேட்டு எனக்கு சொல்லிச்சு போயிடுச்சு. வாய் மூடிட்டு உன் பையனை வாய் மூடிட்டு இருக்க சொல்லு, நீ விருப்பத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே விண்ணை கூப்பிட்றான். விண்ணு கூட கூட நோடி போயிட்டு ஜிமின் அங்கிள் அப்படி சொல்லிட்டு இப்போ வேகமாக ஜிமின் கிட்ட ஓடி போகிறாங்க. ஜேக்கி அப்படியே பார்க்குறான். என்னடா என்னையா தாத்தா வந்துருக்கா, அவனை போயிட்டு அவனுக்கு வந்துருக்கா, அவனுக்கு எனக்கு ஒரே வயசு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறான். ஆனால் இதெல்லாம் பார்க்க எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் வருது. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜேகேவை பார்த்து. ஏன்னா அவன் தாத்தா தாத்தான்னு சொல்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஜேகே எரியுது. ஓ எல்லாம் சேர்ந்து காமெடி பிஸாக்கிட்டு இருக்காங்க. வெறுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கவும் எந்திரிச்சு அவன் ரூமுக்கு போயிடறான். இங்கே எல்லாருமே உட்காந்து ஜிமின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தென் இதே சேம் டைம் இங்கே தயாங் ரொம்ப குளிரில் அவன் ரூமில் நாட்டிங்கிட்ட உட்காந்துட்டு இருக்கான். தென் ஜேகே தயாங்கோட ரூமை தாண்டி தான் அவன் ரூமுக்கு போகணும். இப்போ பார்க்குறான் தயாங் நடுங்கிறது ஜேகேக்கு அப்படியே தெரியுது. இப்போ நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு ஏய் அடாமயத்துக்கு இப்படி நடுங்கிட்டு இருக்கா, என்னதான் உனக்கு ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன நடந்துட்டுருக்குன்னே எனக்கு ஒன்றுமே புரியல தயாங்க. வேறு என்னமோ நடந்திருக்கு என்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட இருந்து என்னத்தையோ நீ மறைக்கிறேன்னு நல்லாவே புரியுது. 2 ஹவர்ஸ் அவன் கூட என்னடா பண்ண நீ? அவன் எதுக்கு இவ்வளோ கேரிங்காக அவனைய பார்த்துட்ருக்கான்? ஏய் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? ஒன்றுமே தெரியாத பப்பான்னு நினச்சாடா நீ? கண்டுபிடிக்கிறேன்டா, கண்டுபிடிக்கிறேன், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். உன்னை மேட்ச் பண்ணிக்க சொல்லி அவன் வீட்டில் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக உன்னை பிடிக்கவே இல்லை, உன்னை மேட்ச் பண்ணிக்கவே எனக்கு பிடிக்கலை. தண்ணீருடா ஏறு, மொத்தமாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படி மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப குளிருது, அவனால் எதுவுமே பேச முடியல. மாமா ப்ளீஸ் ஹக் மீ, ப்ளீஸ் மாமா ஹெல்ப் மீ அப்படின்றான். ஜெயிக்கவும் ஒரு மாதிரி வேடா அப்படியே தயாங்க பார்க்குறான். ஏய் என்னடா உன்னை எதுக்கு கூட நான் ஹுக் பண்ணும், உன்னை எதுக்கும் நான் ஹுக் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்டுட்ருக்கான். மாமா எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, எனக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது, என்னால் முடியலை மாமா ப்ளீஸ் ஹக் மீ அப்படின்றான். அப்போ ஜெயிக்கவும் ஏய் யார் கூட என்னத்தடா பண்ணி தொலைஞ்ச நீயே, என்னத்தை பண்ண எனக்கு தெரியும் தயாங்க. உன் பாடியில் இருக்கிறது பூரா டீத் மார்க்கு, எனக்குன்னா அந்த லெவலுக்கு எதுவுமே தெரியாமையா இருக்கு. பாரு என்னை வந்து ஹக் பண்ணி சொல்லிகிட்ருக்கா, கண்டிப்பாக எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த ஜிமீன் மாதிரி தானே இருக்கான்ல, எனக்கு தெரியும்டா. இந்த கிழவனுக்கு இது தெரிய மாட்டேங்குதே, உன்னை போய்ட்டு மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டுருக்கான். எனக்கு வெறுப்பு மயிராக வருது. உன்னை போய்ட்டு என்னை ஹக் பண்ண சொல்லிட்டுருக்கா, அப்படிலாம் பண்ண முடியாதுடா மயிறு. கூடிய சீக்கிரம் இதுக்கு ரீசன் யாருன்னு கண்டுபிடிச்சி மயிரை அவனையும் உனையும் வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இப்போ அப்படியே அவனோட ரூமுக்கு போயிடுறான். அப்படியே தயங்க ரொம்ப அழுகுறான். இதுக்கெல்லாம் ரீசன் நீங்கள் தானே, எதுக்கு இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறீங்க, எனக்கு முடியலை அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாடி பெயின் நான் ஃபீவரில் அழுதுகிட்டே அப்படியே அந்த பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணி படுத்துட்ருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. ஜிமின் டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருப்பான், அந்த கூட டேப்லெட்டை கூட போட முடியல, அந்த லெவலுக்கு அவனுக்கு முடியல. அப்படியே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணி இப்போ படுத்து கிடக்கான். இங்கே ஜெய்கிக்கு இருக்க இரிட்டேட் ஆகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஏய் என்னடா நடந்துட்டுருக்கு இங்கே ஜெகி, உனக்கு என்ன ஆகிட்டுருக்கு, எதுக்கு இப்படி உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வருது. இந்த தயாங் மயிறு என்ன பண்ணிகிட்ருக்கோம் உனையா, இந்த ஜிமின் மயிறு கூட ஏன் இவன் பேசிகிட்ருக்கோம், என்னோட இருக்கு பயில என்னடா ஆகிட்டுருக்கு உனக்கு, இது கூட அவன் எவ்வளோ கூட பேசினா உனக்கு என்னடா பண்ணுது, இது கூட அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான். தென் ஜேகே தயாங் மேலே ஃபாலோ ஆகிட்டான். ஆனால் தயாங் இப்படி இருக்கிறது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படியே ஜிமின் கீழே உட்காந்து எல்லாத்துட்டையும் ரொம்ப நார்மலாக ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்கா. தயாங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. தென் என்னன்னா தயாங்க ஜிமினுக்கே மேரேஜ் பண்ணி வைக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜேகிக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக ரொம்பவே நார்மலாக கைண்டாக தயாங்க கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக ஜிமின் இருக்கான். அப்படியே ஜிமினுக்கு ஆப்போசிட்டாக ஜேகிக்கு
தயங்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவனை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மினுமே எல்லாத்துட்டையும் போயிட்டு வரேன், தயங்க வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே தயங்கோட அம்மா இப்போது ஜெகேவோட அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா, எனக்கு என்னமோ ஜெகேக்கும் தயங்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது சரின்னு தோணலை. ஜிம்மினை பாருங்களேன், எவ்வளோ ஃபார்மலாக எவ்வளோ நார்மலாக தயங்க எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. இவனுக்கும் தயங்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. உங்களை ஏற்று பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க, எனக்கு என்னமோ இதுதான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து தயங்கோட அம்மா அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஷாலுமே இதை தான் சொல்கிறாங்க. ஆமாம் தாத்தா, என்னோட தம்பி ஜிம்மினை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஹாப்பியாக இருப்பான்ல அப்படின்ற மாதிரி இப்படி 2 பேருமே சொல்லிட்டுருக்க. ஆனால் ஜேகேயோட டேடி தயங்கோட தாத்தா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட பையனுக்கு எப்பயுமே தயங்கு தான், தயங்க்கு எப்பயுமே ஜேகே தான். இது எப்பயுமே மாறாது, என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அப்பாவுமே எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த விஷயத்த அங்கேயே அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. ஜேகே ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி ட்ரிங்க் பண்ணிகிட்டே கார்டனில் உட்காந்து தம் பிடிச்சிட்டே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். தயங்கா, என்னடா மயிரனை பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு அப்படியே ஒரே கொலாப்ரேஷனாக இருக்குது. ஏன்னா மயத்துக்கு நீ அந்த ஜிம்மின் மயத்து கூட பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு புரியலடா, உனக்கு என்னடா ஆச்சு? யார்டா உன்கிட்ட அப்படி பண்ணது? எனக்கு தெரியும் தயங்கா, உனக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த டீத் மார்க்கு அது யாரோடதுடா? இது கூட எனக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு எனக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அவன் ட்ரிங்க் பண்ணிகிட்டே கத்திக்கிட்டு இருக்கான். தென் ஏன்னா ஜேகே அந்த லெவலுக்கு இப்போ தயங் மேலே லவ் ஃபாலில் இருக்கான். அதனால் தயங் இப்படி இருக்கிறது ஜேகேயால் ஏற்றுக்க முடியல. அவன் ரொம்ப ஜெலஸ் ஆகுறான். இதெல்லாம் நினச்சி ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுறான். இப்போ தயங் வந்துட்டு ஜேகேக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு நீ வேணும்டா தயங்கா, யாரா ரீசன் இதுக்கு? என்னை ஏன்டா மெண்டல் ஆக்கிட்டு இருக்க? என்னை ஏன்டா கேட்காக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே தம் எடுத்து அணைச்சிட்டு இப்போ அப்படியே அவன் ரூமுக்கு தள்ளாடிக்கிட்டே போகிறான். இங்கே தயங்க ரொம்பவே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அவன் ஃபேஸில் டயர்டு தெரியுது. அப்படியே தயங்கோட ரூம்குள்ளே போகிறான். ஜேகே போயிட்டு தயங்க பார்க்குறான். அப்படியே அவன் ரொம்ப க்யூட்டாக ரொம்பவே டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். யார் ரீசனுக்கு? எனக்கு தெரியும்டா உனக்கு என்ன நடந்துக்குன்னு. யார் ரீசன் அப்படி சொல்லிட்டு இப்போ தயங்கோட பக்கத்தில் போயிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். தயங்க அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறான். ஜேகே பக்கத்தில் இருக்கான். ஜேகேயோட மூச்சு காற்று ரொம்பவே சூடாக இருக்குது. அம்மா, எனக்கு முடியலை, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு பேக் சைடு அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே தயங்க பேக்லேருந்து அக் பண்ணிவிட்டு தயங்கோட நெக்லேயே ஒரு பைட் பண்ணுறான், கடிக்கிறான். ஹே தயங், நான் மட்டும்தான்டா உன் பாடியில் இருக்கிற பைட் மார்க்குக்கு ரீசனாக இருக்கணும், வேற எவனும் இருக்கக்கூடாது. இப்போ பாடியில் இருக்கிற பைட் மார்க்குக்கு எவன்டா ரீசன்? எவன் ரீசன்? அவனை இப்போ என்கிட்ட சொல்லலைன்னு வை, ஏன்னா பண்ணுவேனே தெரியாதுடா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்கில் தயங்கிட்ட கேட்டுட்ருக்கான். தயங்க அப்படியே ஜேகே சைடு மூவ் ஆகுறான். மூவ் ஆகிட்டு, அம்மா, இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு மறந்து போயிடும். இப்போ நீங்கள் ட்ரிங்கில் இருக்கீங்க, தயவு செய்து உங்கள் ரூமுக்கு எந்திரிச்சு போங்க, என்னால் முடியலை, என்னை விட்டுருங்க அப்படின்றான். என்னடா எப்போ பாரு முடியலைன்னே சொல்லிட்டுருக்க? எனக்கே முடியலடா மயிறு, எனக்கே முடியலை, ப்ளீஸ்டா கேர் பண்ணு, நீயா கேர் பண்ணு, என்னை கேர் பண்ணுடா அப்படி சொல்லிட்டு தேங்க்ட்ட கத்திக்கிட்டு இருக்கான். தேங்க் ஒன்றுமே புரியாமல் ஜேகேவை பார்க்குறான். என்னை உன்னோட பேபி மாய் கேர் பண்ணிக்கோடா, ஏன்டா என்னை கேர் பண்ண மாட்ற, எதுக்குடா பண்ண மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஒரு குழந்த மாதிரி தயங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து தயங்க ரொம்ப டைட் ஹக் பண்ணிவிட்டு, ஹக் பண்ணுடா, என்னை கேர் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கிட்ட சொல்லிட்டுருக்க.
தயாங்க்கும் வேறு வழி தெரில. அப்படியே ஜேகேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகேவுமே அப்படியே அவனோட நெக்கில் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கான், தயாங்கோட நெக்கில். மாமா என்ன மாமா பண்ணுறீங்க? எனக்கு முடியலை மாமா. ஏய், நான் இதுக்கெல்லாம் உரிமையான ஆள் தானடா. அது மேட்ச் பண்ணிக்க போகிறல, எனக்கு நீ கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டியாடா? ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு ட்ரிங்கில் கேட்டுட்ருக்கான். இப்போ தயங்கும், ஆமாம் இதெல்லாம் நீங்கள் ட்ரிங்கில் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் காலையில் ட்ரிங்கில் இல்லாமல் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் கொடுக்குறேன் மாமா அப்படி சொல்லிட்டுருக்கான். ஆனால் இதெல்லாம் கேட்குற நிலமையிலே வந்து ஜேகே இல்லை. ஜேகே ரொம்ப தயங்க மேலே பைத்தியமாக இருக்கான். அப்படியே ஜேகே தயங்கோட லிப்பில் போய்ட்டு கிஸ் பண்ணுறான். தயங்க இப்போ ஸ்கிப் பண்ணுறான். மாமா எனக்கு முடியலை மாமா, என்னை விட்டுருங்க அப்படின்றான். ஆனால் ஜேகே விட மாட்டான். தென் ரொம்ப ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவன் கான்சியஸ்லேயே இல்லாமல் தயங்க எடுத்துக்கிட்டான். ஆனால் இப்போ தயங்க மேலே ஃபுல்லாக லவ் ஃபாலு. இப்போ தயங்க கூட ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் தயங்க ஸ்கிப் பண்ணுறான். இது ஜேகேக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. ஏன்னா ஜேகே என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கான்னா, தயங் வந்து ஜிம்மின் மேலே ஃபாலில் இருக்கான்றது மாதிரி தான் அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். அதனால் ஜேகேக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகி ஃபோர்ஸ் பண்ணி திருப்பியுமே தயங்க எடுத்துகிட்ருக்கான்டா. தயங்கு இது சுத்தமாக பிடிக்கல. என்னை விட்டுருங்கன்னு எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் ஜேகே விட மாட்டான். ரொம்ப ஹார்டாக திருப்பியுமே வந்து தயங்க கூட ஸ்டே பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது. 2 பேருமே அண்ட்ரஸ் பாடி. இப்போ ஜேகே அப்படியே தயங்க பக்கம் திரும்பி, என்னடா என்ன பண்ண எனக்கு புரியலடா, எனக்கு புரியலை. நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது ஏன்டா நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு புரியல தயாங். பாரு, அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. தென் எனக்கு உன்னை பிடிக்கலை தயாங். என்ன நடந்துட்டுருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படியே தயாங்க எந்திரிச்சு உட்காந்து பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு, கரெக்ட் தான் மாமா, உங்களுக்கு என்னை பிடிக்காது, ப்ளீஸ் லீவ் மீ. இங்கே நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. தாத்தா கிட்ட போயிட்டு நானே உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். நடந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்கான். ஏய், அப்புறம் என்ன, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறது கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நினைக்கிறியா? இல்லைடா, இந்த கிழமை சொத்தை பிடிக்கிட்டு உடனே அனுப்பி விட்டுருவேன்ட்டு இருக்கான். அதுக்காண்டி தான்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுறேன். உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுடா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜேகே எவ்வளோ தயங்க மேலே லவ் ஃபாலில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜேகே தயங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கான். அது தயங்க்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இப்போ தயங்கால எதுவுமே பண்ண முடியாது. மாமா, நானே போய்ட்டு தாத்தாட்ட சொல்லிடுறேன். என்ன சொல்லுவ? என்னடா சொல்லுவ? அவள் என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவான்டா. என் பேரில் இருக்கிற சொத்து உங்களுக்கு போதும்ல, அதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கிடுவீங்களே. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் மேலே கொண்டு வருவீங்களே. என் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையுமே உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றேன், போதும்ல. தாத்தா வீட்டை விட்டு வெளில அனுப்புனாலும் நீங்கள் அதை வச்சு பொழைச்சிக்கோங்க, ப்ளீஸ் விட்டுருங்க என்னைய, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ தயங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஜேகே, என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் பேச வேண்டிய டைலாக்லாம் மாற்றி நீ பேசிக்கிட்டு, அதுவும் ரொம்பவே அப்பாவியமாய் பேசிகிட்டு இருக்கா. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? தெரியும்டா, தெரியும். நீ அந்த ஜிமின் தெரியும் தெரியும் என் வாயால் அதை சொல்ல விரும்பலடா, விரும்பலை. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலடா தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஜேகேவும் ரொம்ப காண்டா அவனோட ரூமுக்கு போயிட்டு ஷவர் பண்ணிகிட்ருக்கான். தென் ரொம்ப ஆழ்ந்துக்கிட்டே ஜேகே ஷவர் பண்ணிட்டுருக்கான்டா. ஏன்டா தயாங், ஏன் நீ உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? எதுக்கு அந்த ஜிமின் மேலே ஃபாலோ ஆகிட்டுருக்க? எனக்கு புரியலை அப்படி சொல்லிட்டு இங்கே தயங்கிட்ட இப்படி பேசிட்டு அவன் ரூமில் போயிட்டு அந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கே அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. அந்த லெவலுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கான் ஜேகே. இதே சேம் டைம் எங்கிட்ட தயங்கு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, ஃபீவர்லாம் வந்து சரியாயிடுச்சு. நேராக போயிட்டு இப்போ தயங்க அவங்க தாத்தா கிட்ட தான், தாத்தா எனக்கு ஜேகே மாமாவை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஏ தயாங்,
என்ன பேசிகிட்டு இருக்க? நீ ஜேகேவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். இல்லை, நான் மேரேஜ் பண்ணிக்கல. ப்ளீஸ், என்னை உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்னை விட்டுருங்க. நான் வேற எங்கிட்டாவது போயிடுறேன். என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது. அம்மா சொல்லுங்கம்மா, எனக்கு ஜேகே மாமாவை பிடிக்கல. நான் மேரேஜ் பண்ணிக்கல. என்னை விட்டு சொல்லுங்கம்மா தாத்தா கிட்ட. அக்கா சொல்லுக்கா சொல்லு அப்படி சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுதுட்ருக்கான். தாங்கோட அம்மாவுக்கும் ரொம்ப தாங்க பார்க்க பாவமாக இருக்குது. இப்போ வின்னு தான், தாத்தா யூ கேப் ஓல்டு, எதுக்கு நீ இப்படிலாம் மாமாவை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? மாமா தான் சொல்கிறாங்களா எல்லாம் வேணாம் வேணாம் வேணாம். மாமா நீ அழுகாத மாமா, அழுகாத. நான் தாத்தா கிட்ட பேசுகிறேன். தாத்தா நீ வேணாம் தாத்தா, இங்கே பாரு, நீ ஜெயிக்க தாத்தாக்கெல்லாம் நீ மேட்ச் பண்ணி வைக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு வின் இப்படி பேசிகிட்டு இருக்கான். இதே சேம் டைம் ஜேகே ஸ்டெப்பில் இறங்கி வரான். டேய் எப்போ பாரு என்ன தாத்தான்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வெறுப்பு ஆயிடுவேண்டா. நான் விளாண்டுக்கிட்டு இருக்கியா? தாத்தான்னு கூப்பிட்டுருக்கா, கொட்டு பேத்திக்கிட்டு இருக்கீங்க ஃபேமிலியை சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திக்கிட்டே வரான். தயங்கிங்க அழுதுகிட்டே, எனக்கு வேணாம் தாத்தா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க தாத்தா, என்னால் ஜேகே மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னை விட்டுருங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இப்போ அவங்க தாத்தாட்ட சொல்ல ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. பா அதான் அவனே வேணான்றான்ல, அப்புறம் எதுக்கு விட்டுருங்க அப்படியே சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்படியே ஜேகேவோட அப்பா ஜேகே பார்த்து, டேய் அவனை மிரட்டி நீ தான் அப்படி பேசுனியா? ஆமாம், எனக்கு வேறு வேலை மாதிரியே கிடையாது, அவனை போய்ட்டு நான் தான் மிரட்டிட்டு இருக்கேன்னு. இப்போ சாட்டுக்கு இருக்கீங்களா? அவன் தானே வேணான்றான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கோவமா விட்டு வெளில போயிடுறான். அப்படியே இப்போ ஜேகேவோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா தயங்க ரொம்பவே அழுதுட்டு வேணான்ட்டு இருக்கிறனால அவங்களும் அப்படியே விட்டுறாங்கடா. இப்படியே டேஸு ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. தயங்கு ரொம்பவே முடியலை. அன்எக்ஸ்பெக்டாக வாமிட் வருது, தலை சுற்றுது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிமின் கிட்ட தான் தயங் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமினும் அப்படியே தயங்க செக்கப் பண்ணிகிட்ருக்கான். தயாங், நான் கொடுத்த டேப்லெட் எடுத்தியா இல்லையா? ஐயோ சார், எனக்கு சரியாயிடுச்சு, அதனால் நான் டேப்லெட் எடுத்துக்கல. ஐயோ தயாங், உனக்கு எதுக்கு அந்த டேப்லெட் கொடுத்தேன்? உனக்கு ஃபீவர் சரியாக இருக்குன்னு நினச்சியா? என்ன தயாங்க இப்படி பண்ணி வச்சுருக்கா? சார் என்னாச்சு? ஐயோ தயாங், யூ ஆர் ப்ரெக்னன்ட். சார் நீ ப்ரெக்னண்ட்டாக இருக்கடா? சச்சோ சார், இப்போ நான் என்ன பண்ண? வீட்டில் இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன்? இதுக்கு ரீசன் யாருன்னு கேட்பாங்களா? நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறான். கை கால்லாம் நடுங்குது. தயாங், இப்போ நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டுருக்க. பயப்படாத, சால்வ் பண்ணிக்கலாம். பயப்படாத, நீ வீட்டுக்கு போ, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டுருக்கான். தயாங்க்கு ஒன்றுமே புரியலை. ஜிமின் எதுக்கு இப்படி சொல்கிறான்னு. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறான். வாமிட் விடாமல் எடுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ தயாங்கோட அம்மா தயாங்க பார்த்து கேட்டுகிட்டே இருக்காங்க, இதுக்கூட வாமிட் எடுத்துகிட்ருக்க, திருப்பியும் ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு பாடியை டச் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாடா, திருப்பியுமே தயாங்க்கு ஃபீவர் தான் அடிக்குது. என்ன தயாங், உனக்கு திருப்பியுமே வந்து ஃபீவர் அடிச்சிட்ருக்கு, நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி இப்போ அவங்க அம்மா எடுத்துகிட்ருக்காங்க. இதே சேம் டைம் ஜிமின் வீட்டுக்குள்ளே வரான். அதுவும் டாக்டரே வந்துட்டாங்கம்மா அப்படி சொல்லிட்டு இப்போ தயாங் சொல்ல, இப்போ அப்படியே தயாங்கோட அம்மா ஜிமினை பார்த்து, ஜிமின் இவனுக்கு என்ன ஓயாமல் உடம்பு ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது, வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான், ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின்கிட்ட சொல்ல, ஜிமின் ஒரு மாதிரி அது வந்து அம்மா, எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, தென் அக்கானும் யாருமே கிடையாது, நான் உங்களை அக்கானு கூப்பிடலாமா? அப்பா, நீங்கள் ஜேகேக்கே அப்பா தான், எனக்கும் நீங்கள் அப்பாவாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி ஜிமின் கேட்டுட்ருக்கா. அப்படியே ஜேகேவோட அப்பாவுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. தென் ஜேகே இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டலாம் பேசியிருக்க மாட்டான். அதனால் அப்படியே வந்துட்டு ஜிமினை ஓகேன்றாங்க, நீ அப்பானே கூப்பிடுவான்றாங்க. இப்போ அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து ஜிமினும், தயாங் ப்ரெக்னன்ட். என்னது புரியலை ஜிமின்? தயாங் ப்ரெக்னன்ட் அக்கா, அது என்னோட பேபி தான்,
அப்படின்ற மாதிரி ரொம்ப தயங்கி தயங்கி இப்படி சொல்லிட்டான். தயாங்கு ரொம்ப சாக்கா ஜிமினை பார்க்குறான். சார் என்ன சொல்கிறீங்க? தயாங் சைலண்டர். அக்கா சாரி, இதுக்கு ரீசன் நான் தான். தயாங்க நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன், தயாங்க நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் இப்படி சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் ஜேகேயோட அப்பாவுக்கு செம கோவமாக வருது. ஏன்னா ஜேகேக்கு தானே தயங்க முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி சொல்லவும் அவங்களுக்கு கோவம் வருது. இருந்தாலும் வேறு வழியும் கிடையாது. இப்போ அவங்களுமே ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போது ஆனால் இதெல்லாம் வந்துட்டு தயங்கோட அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லதாக தான் தெரியுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஜிம்மினுக்கு தான் வந்து தயாங்க மேரேஜ் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு இது நல்லதாக தான் தெரியுது. இப்படியே ஜிம்மினை போயிட்டு அவனோட ஹேண்டை பிடிச்சி ரொம்பவே நன்றிப்பா, நன்றி, என் மைனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிம்மின்கிட்ட பேச அப்படியே தயாங் ஒரு மாதிரி சாக்கிலே நிற்கிறான். இன்னும் அந்த சாக்கிலேருந்து விலகவே இல்லை தயாங். இப்போ நேராக ஜிம்மினை தனியாக கூட்டிட்டு வந்து தான் தயாங் பேசிகிட்டு இருக்கான். சார் எதுக்கு சார் இப்படி சொன்னீங்க? இதுக்கு ரீசன் ஜேகே மாமா தானே அப்படி சொல்லிட்டு இப்படி கேட்டுட்ருக்கான். ஜேகே தான் சொல்லிட்டு உன்னால் வெளியே சொல்ல முடிஞ்சா? ஜேகேவை விட்டு ஸ்கிப்பாகி இருக்கிறது தான் தயாங்க உனக்கு நல்லது. பாரு, உன் மேலே எந்த ஒரு உரிமையும் நான் எடுத்துக்க மாட்டேன். தண்ணி இப்போ வந்து உன்னை சேவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நீ என்னை லவ் பண்ணு, உன்னோட கேரிங்க எனக்கு கொடு அப்படின்ற மாதிரிலாம் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதே சேம் டைம் வீட்டுக்குள்ளே ஜேகே வரான். இங்கே அப்படியே தயாங்கன் ஜிமினை பற்றி ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ஜோடி பொருத்தம் தானே அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ ஜேகே காதில் இதெல்லாம் விழுகுது. என்ன ஜோடி பொருத்தம், என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அப்படியே தயாங்கோட அம்மா தான், இல்லைடா ஜேகே, ஜிமினுக்கும் தயாங்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல ஜேகேக்கு இரிட்டேட்டிங். என்ன சொல்கிறீங்க? அது வந்துடா ஜேகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போயிடுச்சு, அதனால் 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அப்படியே மறைச்சிட்டாங்க. என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஜேகேமே அவன் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு ரூமை பூட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். தயாங் 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 தயாங், உன்னை எதுக்குடா அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க? என்னடா நடந்துட்டுருக்குங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. யோ ஜேகே, உனக்கு என்ன ஆகிட்டுருக்கு ஜேகே? எதுக்கு இப்படி தாயம் மேலே பைத்தியமாக இருக்க? என்ன நடந்துட்டுருக்கு ஒன்றுமே புரியலை. யோ எனக்கு மண்டை மூலலாம் குழம்புது அப்படியே சொல்லிட்டு ஜேகே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். இதே சேம் டைம் அந்த குட்டி பையன் விந்தான் வேகமாக போயிட்டு ஜேகேயோட டோரை நாக் பண்ணுறான். தாத்தா தாத்தா, டோர் ஓப்பன் பண்ணுங்க, என்ன உடச்சிட்டு இருக்கீங்க, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஜேகே ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான். தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவான். அவனுக்கு இன்னும் கோவமாகுது. அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஏய் வாண்டு, 100 தடவை தாத்தான்னு கூப்பிட்டேன், நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுடா. தாத்தா நீங்களே தயாங் மாமாவை மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, பார்த்தீங்களா? இப்போது ஜிமின் அன்குல் தயாங் மாமாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. ஏன் தாத்தா அப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகேட்ட போய்ட்டு இப்படி கேட்டுட்ருக்கான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜேகே வந்து பேட் பாய், நீங்கள் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படி தான் சொல்லியிருப்பான். இப்போ வந்து அப்படியே மாற்றி பேசுகிறான். ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற? ஆமாம், தயாங் மாமா உங்களை தான் லவ் பண்ணுறாங்க, இது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்போ நான் கேட்டேன். பாவம் தானே தயாங் மாமா, உங்களை அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவங்க எவ்வளோ அழுதாங்க தெரியுமா? ஏன் தாத்தா அப்படி பண்ணுறீங்க? தயாங் மாமா மனசை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா? மாமா பாவம் தானே, ஏன் தாத்தா அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இவன் போயிட்டு அப்படியே ஜேகிட்ட இப்போது ஜேகே ஜிமின் அண்ட் தயாங் 2 பேரும் பேசியிருப்பாங்களா? அப்போ வந்து தயாங் சொல்லியிருப்பான், நான் ஜேகே மாமாவை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். தென் இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு தான் இங்கே குழந்த ஜேகே கிட்ட சொல்லிட்டுருக்கான். ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அந்த விண்ணை வந்துட்டு அப்படியே அவன் ஷோல்டரோட பின் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிற, என்னடா சொல்கிற, எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல வின். பாரு
என்னை பாரு, தாத்தாவை பாரு, சொல்லு சொல்லு, என்ன நடந்துட்டுருக்கீங்க? உனக்கு தெரியுமா என்ன நடந்துட்டுருக்குன்னு? உனக்கு புரியுதா? இங்கே பாரு, தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியலடா. என்ன நடந்துட்டுருக்குனே இந்த தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது, கிறுக்கு பிடிக்குது. என்ன நடந்துட்டுருக்கு உனக்கு தெரியுதா? உனக்கு எதுவும் புரியுதா? சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டுட்ருக்க. தாத்தா, உன்னோட ஈகோவை ஃபஸ்ட்டு தூக்கி போடு தாத்தா. எப்போ பாரு ரொம்ப ஈகோயிஸ்டாக இருக்க. நான் அம்மா கூட சண்டை போடுவேனா? அம்மா என்கிட்ட என்னையுமே அடிப்பாங்களா? அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாமல் இருப்பாங்களா? நானும் அம்மா கூட பேச மாட்டேனா? அப்புறம் திருப்பியுமே அம்மாவா வந்து என்கிட்ட பேசுவாங்களா? அப்போ நான் அம்மா கிட்ட கேட்பேன் தாத்தா, எதுக்கு அம்மா நான் தானே உங்ககிட்ட சண்டை போட்டேன், அப்புறம் எதுக்கும் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பேனா? அப்போ அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ரொம்பவே சின்ன பையன், நீ என்கிட்ட சண்டை போடுவ, நான் அப்படியே உன்னை விட்டு வச்சுட்டே இருக்க முடியுமா? ஈகோ லைஃப்பில் வரக்கூடாது, அதனால தான் மம்மியே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க தாத்தா. அதே மாதிரி தான் தாத்தா, நீ உன்னோட ஈகோவெல்லாம் தூக்கி போடு. மாமா பாவம் அழுதாங்க தெரியுமா? உன்னைய லவ் பண்ணுற சொல்லிட்டு மாமா அழுதாங்க தெரியுமா? நீ மாமா கிட்ட போயிட்டு நீ மனசு விட்டு பேசு, அப்போ தானே உனக்கு புரியும். தெரியுமா, நான் உன்னோட ரூமுக்கு அன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருந்தெல்லாம் சவர் பண்ணிட்டு, அப்போ அம்மா வந்து என்கிட்ட பாலை கொடுத்து போயிட்டு தாத்தாவுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்களா? அப்போ நான் உன்னோட ரூமுக்கு வந்தேன்னா, அப்போ நீ ஷவரில் நின்று டேங் மாமா பேர் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேல. நானும் சரி எதுக்கோ அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு பாலை கொடுக்காம அப்படியே அதை நான் தூக்கிட்டு நம்மளே குடிச்சிக்கிருவோன்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே வந்தேன்னா, அப்போ தாயங்க மாமா ரூமை பார்த்தேன்னா, அப்போ அவங்களுமே அவங்க பேரை சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையா? நான் அம்மா கிட்ட போயிட்டு கேட்டேன் தாத்தா, எதுக்கா அம்மா அம்மா அப்பாவும் நீயும் சண்டை போட்டேன்னா நீங்கள் 2 பேரும் அழுவீங்களா அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன்னா, அப்போ அம்மா சொன்னாங்க, ஆமாம் அப்பாவும் நானும் சண்டை போட்டால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவோம், உனக்கு தெரியாமல் தனியாக நாங்கள் 2 பேரும் அழுதுகிட்டு தான் இருப்போம், இதுக்கு பேர் தான் ரியல் லவ் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களா? அப்போ தான் நான் நினச்சேன் உங்களை, அப்போ எதுக்கு 2 பேர் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கலால, எதுக்கு 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் தாத்தா. அப்போ அம்மா இன்னொன்று சொன்னாங்க, அதுக்கு தான் லைஃப்பில் வந்து ஈகோ இருக்கக்கூடாது. நான் சண்டை போட்டால் உங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசிடுவாங்க, உங்கள் அப்பா சண்டை போட்டால் நான் போயிட்டு அவர்கிட்ட பேசிடுவேன், இப்படி வந்துட்டு ஈகோ இல்லாமல் தான் நாங்கள் 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லிட்டு அம்மா என்கிட்ட சொன்னாங்க தாத்தா. ஆனால் அம்மா வந்து இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நான் ரொம்பவே சின்ன பையன் தானே, அதனால தான் அம்மா ஈகோ பார்க்காம என்கிட்ட வந்து பேசிடுறாங்களாம். அப்படி பார்த்தா தயங் மாமா தானே உன்னோட சின்னவர், அப்போ நீ அவர்கிட்ட போயிட்டு ஈகோ பார்க்கலாமா? அவர் எப்படி உங்ககிட்ட வந்து பேசுவார்? நீயே போயிட்டு பேச வேண்டியதானே தாத்தா? மனசு விட்டு பேசுனீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்ல. அம்மா என்கிட்ட அதுதான் சொல்லுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்த்துட்டா அது சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டு என்று சொல்லுவாங்க தாத்தா. நீ வேணா மாமா கிட்ட போயிட்டு பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த குழந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். தென் அவன் என்ன சொல்கிறான்னா, அவனோட பிஞ்சு மொழியில் ஜேகேவை பற்றி தயாங் பேசிகிட்டு இருந்ததா சொல்கிறான். தயாங் ஜேகேவை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்ததா சொல்கிறான். அதே மாதிரி குழந்த ஜேகே அழுததையும் பார்த்துருக்கான், தயாங் அழுததையும் பார்த்துருக்கான். இதெல்லாம் ஜேகே கிட்ட அந்த குழந்த சொல்ல போய் தான் அவனுக்கே புரியுது. அப்படியே வின்னோட ஹெட்டை அவனோட ஷோல்டரில் பின் பண்ணிவிட்டு, கரெக்ட் தாண்டா வண்டு பையலே, நீ சொன்னது கரெக்டு தான், நீ சொல்கிறது மாயி, நான் தானே அவனோட பெரியவன், நான் தானே அவன்கிட்ட போயிட்டு பேசணும், அவன் வந்து என்கிட்ட பேசணும்னு நான் எப்படி திங்க் பண்ணலாம்? எனக்கு பிடிக்கும்னா நான் அவன்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லைல்ல, என்னோட பொண்டாட்டிகிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. கரெக்டு தான், 2 பேரும் மனசு ஒத்து போச்சுன்னா, அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா பெரியவங்க தான் போயிட்டு பேசணும், யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து தானே போகணும். அவன் நிறையவே எனக்காண்டி விட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்கான், நான் தான் புரியாமல் மண்ணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வின் அப்படியே இறக்கி விட்டு, பாரு வின், உருப்படியா இன்னைக்கு தாண்டா எனக்கு குழந்தைங்களே ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனைய வச்சு எனக்கு குழந்தைகளே பிடிக்காதுடா, அதனால தான் உன்னை மெஞ்சிக்கிட்டே இருந்தேன். இந்த தாத்தாவுக்கு நிலந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்றத நீ நிரூபிச்சிருக்க.
உங்கள் வாயிலேருந்து உண்மை மட்டும்தான் வரும்ன்றத நீங்கள் நிரூபிச்சிருக்க. நீ போ, அம்மா கிட்ட போ, நான் இப்போ மாமா கிட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போது தாங்கிட்ட போகிறதுக்கு அப்படியே அந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆகுறான் ஜேகே. அப்படியே இப்போ வின்னு திருப்பியுமே ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி, தாத்தா. என்னடா? தாத்தா, நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போதான், அதுவும் என்னைய மாதிரியே குட்டியாக லிட்டில் பிரின்சஸ் வரப்போதான் அம்மா சொன்னாங்க. என்னது குட்டி பிரின்சஸா? என்ன சொல்கிற? ஆமாம், அம்மா சொன்னாங்க. எனக்கு ஸ்வீட்டு கொடுத்தாங்களா, நான் எதுக்குன்னு கேட்டேன்னா குட்டி பிரின்சஸ் வரப்போகுது, குட்டி பாப்பா வரப்போதோ சொன்னாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், தேங்க் மாமா பெற்று கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக சொல்கிறான். அப்படியே ஜேகே திருப்பியுமே விண்ணை தூக்கி சுற்றுறான். ஐயோ தாத்தா, தாத்தா எனக்கு தலை சுற்றுது, என்னை விட்டுட்டு மாமா போயிட்டு தூக்கி சுற்று தாத்தா அப்படி சொல்லிட்டு வின்னு ரொம்ப க்யூட்டாக சொல்ல அப்படியே விண்ணை கீழே இறக்கி விட்டு அதை தாண்ட பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபேமஸ் ஜேகே இப்போது அப்படியே தயங்கிட்ட போகிறான். போகும்போதே அவன் ஒவ்வொன்றா திங்க் பண்ணிட்டு போகிறான். என்னத்தை திங்க் பண்ணிட்டு போகிறான்னா, ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில் ஸ்டே பண்ணும்போது ஜேகேக்கு எல்லாமே ஞாபகம் இருந்திருக்கும். ஆனால் தயாங் தான் ஜேகேக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு நினச்சி அவன் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக வேர் பண்ணி விட்டுட்டு போயிருப்பான். தென் எல்லாத்தையுமே ஜேகே கிட்ட ஓப்பனாக பேசாமல் மறைச்சிட்டே இருந்திருப்பான். அதுதான் ஜேகேக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி தயாங் மேலே ரொம்ப ஜெலஸ் ஆகிருக்கும். தென் ஜிமின் கிட்ட சொல்லும்போது கூட, ஜிமின் அவனை வெளில போக சொல்லும்போது கூட இவன் அந்த விஷயத்த ஓப்பனாக வந்து ஜேகே கிட்ட சொல்ல, இதுக்கு ரீசன் நீங்கள் தான் சொல்லிட்டு அவன் சொல்லலை. அதனால தான் ஜேகேக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்கும். இதுக்கு ரீசன் நான் தானே, இதுக்கு என்கிட்ட சொல்லாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிருப்பான். அது ஜிமின் வந்து தயங்கிட்ட பேசுகிறது வந்து ஜேகேக்கு பிடிக்காது. தென் எல்லாத்துக்குமே ரீசன் நான் தான், நம்மக்கிட்ட இருந்தே இவன் மறைக்கிறான்ற மாதிரி ஒரு கோவம், ஒரு வெறி தான் அவனுக்கு. இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு, எப்படாடே எனக்கு தெரியும்டா, எப்போனாலும் நீ ப்ரெக்னென்ட் ஆவேன்னு மயிறு, பெரிய மயிறு அவன் தியாகி மயிறு உனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறானா? வேண்டாம், அவன் உனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறது, உன்னோட ப்ரெக்னென்ட்டுக்கு எவன் ரீசனோ அவனே உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன். இப்போ கூட உன் வாயிலேருந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அது உன்னால தான் சொல்லிட்டு வாயிலேருந்து வரல, அவனே வரேன்டா, என்னடா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி. அப்படியே இப்போ தயாங்கோட ரூமுக்கு போகிறான். தயாங் ஒரு மாதிரி அழுதமாயி எல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கா. ரொம்ப அழுதுகிட்டு அப்படியே ஜேகே தயாங்கோட ரூமுக்கு போய்ட்டு ஏய் அப்படின்றான். இப்போ தயாங் அப்படியே ஜேகேவை நின்று பார்க்குறான். மாமா என்ன வேணும்? ஏதாச்சும் வேணுமா? ஆமாடா, இதான் வேணும். மாமா எதுக்கு இப்படி புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு முடியலை, தயவு செய்து ரூமை விட்டு போகிறீங்களா? என்னடா முடியலை? ஏன்னா வாமிட் வருதாடா? உங்களுக்கு உங்களுக்கு எப்படி 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 தெரியும்? அதுக்கு ரீசன் யாரோ அவனுக்கு தானே தெரியும். சரி சொல்லவே மாட்டேன் வாயிலேருந்து, அதுக்கு ரீசன் யாருடா? யாரு? ஜிமின். வாயை ஓட்டச்சிருவேன், இன்னொரு தடவை அதை சொன்னினா மாயிரு, அதுக்கு காரணம் நான் தானே, உனக்கு தெரியும்ல. இப்போ ஏன் வாயில் இருந்து நீங்கள் தான் மாமான்னு இன்னும் மைத்துக்கிடா வர மாட்டேங்குது. அண்ணா நடிச்சுக்கிட்டு தெரியுறியா? ஏய் அது எப்படிடா ஒருத்தவங்க கூட ஸ்டே பண்ணுறேன், அந்த இது கூடயே எனக்கு ஞாபகம் இல்லாமல் அந்த லெவலுக்கு நான் குடிச்சிக்கிட்டு வர்றேன். உன்னோட பேர் சில்லுவண்டு எல்லாம் சொல்லி ஆனே வாரண்டு எழுத்துக்கிட்டு தெரியுறேன். இப்போ ஸ்டே பண்ணது மட்டும் எனக்கு மறந்து போயிருமா? ஏண்டா மறந்து போயிருமா? இந்த லெவலுக்கு நான் என்ன ஈனம் போனவா? எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகிற பெரிய இந்த மயிறு மாதிரி எங்கிட்ட வந்து மறைக்கணுன்றக்காண்டி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. பெரிய எவ்வளோடா நீ? உன் வாயிலேருந்து இதுக்கெல்லாம் ரீசன் நீ தான், நம்மளுக்குள்ளே இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். வாயில் இருக்கிற முத்தன்னு உந்து போயிருமாடா? இப்போ கூட நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அந்த குட்டி பையன் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரிலாம் இருக்குமாம்மா நீ என்கிட்ட வந்து நீ சொன்னியா? பொதுவாக ஒரு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பொதுவாக ஒரு ஒப்பங்கிட்ட தான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு கண்டோம். ஆனால் இங்கே மட்டும்தான் எல்லாம் மோரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பல்ல கடிக்கிறான். அப்படியே தயாங்க ஒன்றுமே புரியாமல் ஜேகேவை பார்க்குறான். என்னத்தோட என்ன பார்க்குற? உனக்கும் எனக்குள்ள நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறியா? வேறு அது வாயிலேருந்து சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தாண்ட உன்னை சுற்றி வர்றது? வாயிலேருந்து ஒரு வித்தை கூட அசைக்க மாட்டேற. என்னடா நினச்சிட்ருக்க? எவனையும் ஒருத்தவனை அப்போ நான் கேட்டிருக்க?
இதுக்கு குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியும் தயாங்கா. என்னோட ஈகோ என்னை தடுத்துட்டே இருந்துச்சு. நீயும் வந்து என்கிட்ட இறங்கி பேச மாட்ற, நானும் வந்து உன்கிட்ட இறங்கி பேசி தொலைய மாட்டேன். என்னோட ஈகோவால் உன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கேன், ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்கேன். நானும் சரி நீயா வந்து பேசுவேன் நீ இப்போ அப்போன்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீயா வந்து பேச மாட்டா. அந்த ஜிமின் கூட போயிடுவ போலிக்கே. இதுக்கப்புறம் உனைய விட்டு வச்சா நான் அப்படியே தலையில் துண்டை போட்டு நான் உட்கார வேண்டியதான். பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு ரீசன் நான் தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன்லடா, உன்னோட பாடியில் இருக்கிற பர்த் மார்க்குக்கு நான் மட்டும்தான், பைட் மார்க்குக்கு நான் மட்டும்தான் ரீசனாக இருக்கணும்னு நான் சொன்னேன்லடா. அதே மாதிரி தான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சனால தான் நான் சொன்னேன். உன் பாடியில் இருக்கிற பைட் மார்க்குக்கெல்லாம் ஒன்லி ஒன் ரீசன் நான் மட்டும்தான் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சனால தான் சொன்னேன். அப்போலேருந்தே உனக்கு புரியலையா? இதெல்லாம் உனக்கு தெரியும் போலன்னு உனக்கு தெரியலையா? அந்த லெவலுக்கு நீ என்ன மண்ணு மயிராவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். தேங்க் ஒவ்வொன்றா இப்போ தான் புரியுது. தென் எல்லாமே மாமா அப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடா, ஞாபகம் இருக்கு. ஏய், அந்த லெவலுக்காடா குடிச்சிட்டு ரொம்பவே அன்கான்சியஸில் இருந்தாடா உன் கூட பண்ணேன். இல்லை, எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா ரசிச்சு உன் கூட பண்ணணுன்றக்காண்டி தாண்டா எல்லாத்தையும் பண்ணேன். எல்லாத்தையும் என்னோட கான்சியஸில் தாண்டா பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்னோட கான்சியஸில் தாண்டா பண்ணேன். அப்புறம் எப்படிடா உடனே நான் விடுவேன்? ஆமாம், உன்கிட்ட சொன்னேன். ஏன்னா அப்போ கூட வாயிலேருந்து வரலதுக்கெல்லாம் ரீசன் நீங்கள் தான் சொல்லிட்டு வாயிலேருந்து வரல, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வாயிலேருந்து வரலது எனக்கு கோபமாக இருந்துச்சு. அதனால என் ஈகோ என்னை தடுத்துருச்சு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தடுத்துருச்சு. அதனால வாயிலேருந்து வர வைக்கணுன்றக்காண்டி நானும் உன்னை ஹேட் பண்ணுற முதல்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ தான் ஹேட் பண்ணாலும் நான் உங்ககிட்ட வர மாட்டேனான்னு சொல்லிட்டு என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்க பெரிய இவ்வே மாதிரி எங்கள் அப்பா என்கிட்ட போயிட்டு அவனை மேட்ச் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? சீஸை காட்டி ஒரு ஸ்லாப்பை விட்டு எண்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ கூட இவ்வளோ தூரம் நடந்துட்டுருக்கு, அப்போ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்ல மாட்டீங்க. உனக்கு ஜிம்மினுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்களே தவிர நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் எவனுமே வந்து என்கிட்ட சொல்ல. அந்த லெவலுக்கு எல்லோரும் என்னை கிறுக்காக்கிட்டுருக்கீங்க அப்படியே சொல்லிட்டு இப்போ ஜேகே ஒரு ஆத்திரத்தில் தாங்க மேலே இருக்கிற லவ் எல்லாம் அந்த மாதிரி கத்திட்டு இருக்கான். இவன் கத்துற சவுண்டு கீழே எல்லாத்துக்குமே கேட்குது. கேட்டு இப்போ ஜேகேயோட அப்பாலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஜேகேயோட டேடி நினச்சது அங்கே நடந்துட்டுருக்குறதுனால சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு தயங்கோட அம்மா, தயங்கோட அக்கா, குழந்தை வின்னு எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. தென் எல்லாரும் எதிர்பார்த்தது தாண்டா அங்கே நடந்துட்டுருக்கு. தெரியும் எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ரொம்பவே லவ்ஃபாலாக இருக்காங்க. ஆனால் ஈகோ தான் ரெண்டு பேர்த்தையும் தடுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதை வெளியில் வர வைக்கிறக்காண்டி தான் சிமின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. சிமினும் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருப்பான். அதனால தான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைய வந்துட்டு அவங்க அம்மா தான் வந்துட்டு ஷாலு தான் வந்துட்டு தயாங் மாமா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருப்பாங்க. ஜிமினும் தயாங்கும் பேசிகிட்டு இருக்கும்போது தென் குழந்தைங்க வந்துட்டு எதுனாலும் கேட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு சொல்லிடுவாங்களே, அந்த மாதிரி திங்க் பண்ணி அனுப்பி விட்ருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை கேட்டுட்டு போயிட்டு அப்படியே வந்து ஜெயிக்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்பிச்சிட்டான். இதெல்லாம் வந்துட்டு இவங்க போட்ட பிளான் தான். எல்லாரும் இதை நினச்சி சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. தயாங் வாயால் சொன்னாலும் எனக்கு ஜேகேவை பிடிக்கலை, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க பிடிக்கலைன்னு சொன்னாலும் உள்ள ஜேகே மேலே அவ்வளோ லவ்ஃபால். அதே மாதிரி ஜேகே வெளியே காமிச்சிக்கலைனாலும் தயாங் மேலே அவ்வளோ லவ்ஃபாலாக இருந்திருக்கான். இதெல்லாம் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே புரியுது. இதெல்லாம் நினச்சி கீழே இருந்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் ஒரு மாதிரி அவனை நினச்சி அவனாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். தென் ஏன்னா ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சிட்டார்ல, அதனால அவனை நினச்சி அவனே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இப்படியே ஜேகே செம்ம டென்ஷனா, என்னடா பண்ண விட்டு போகிறேல போடா ஓ, ஜிமினை தானே போயிட்டு மேட்ச் பண்ணிக்க போகிறேன், நான் வேணால உனக்கு, நான் வேணால போடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக தயாங்கோட பெட்டில் போய்ட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படியே தயாங்கு இப்படி ஜேகேவை போய்ட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கான். நிண்டமே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவோட ஹேண்டை எடுத்து தயாங்கோட ஸ்டொமக் மேலே வைக்கிறான். மாமா இதை ஃபீல் பண்ணேன் அப்படி சொல்கிறான். இப்போ அப்படியே ஜேகே தயாங்கோட ஸ்டொமக்கில் ஹெட்டை வச்சு அவனோட இயரை வச்சு கேட்டுட்ருக்கான், காதை வச்சு கேட்டுட்ருக்கான். ஒரு மாதிரி அந்த லேப்டாப்பு அந்த ஹார்ட் வந்துட்டு துடிக்கிற சவுண்டு கேட்கும்ல, அது கேட்குது. தயம் எத்தனை மாதம் ஆகுது? 2 மாதம். தெரியுதுடா, எனக்கு தெரியுது. என்னோட பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போறியாடி, போறியா? நீ இல்லாமல் நானே இல்லை மாமா, நீ இல்லாமல்
நான் செத்துடுவேன் மாமா அப்படியே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ஜெக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்புறம் எதுக்குடா அந்த ஜிம்மில் போயிட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? அது எனக்கே தெரில. நம்ம குடும்பத்தில் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ண சொல்கிற? என்னை என்ன பண்ண சொல்கிற? நான் எவ்வளோ குழப்பமாக இருக்கேன், எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கேன்னு உனக்கு தெரிலையா? இருந்தாலும் அவரை எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்? எப்படியாவது அவரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குள்ளே உன்னைய கன்வின்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே கன்வின்ஸ் ஆகி வருவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கான். அப்படியே ஜேகே தேங்க பார்த்து, உண்மையிலே தான்டா அந்த குழந்தை வந்து இன்னும் என்கிட்ட சொல்லலைனா இன்னும் நான் ஈகோயிஸ்டாக தான் இருந்திருப்பேன். அவன் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. உன்னோட ஈகோலாம் தூக்கி போட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட போடான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தாண்டா என்னோட ஈகோவை தூக்கி போட்டு உன்கிட்ட வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஃபீல் பண்ணுறான். அந்த பேபியோட அந்த சவுண்ட் அப்படியே வந்துட்டு ஜேகே ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தாங்க பெட்டில் ஓவர் பண்ணி தாங்கிட்டு ஒரு குழந்த மாதிரி படுத்துக்கிட்டு கேர் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்ருக்கான். தென் செகண்ட் ஸ்டே அப்போ அவன் வந்து கேர் பண்ணிக்க சொன்ன மாதிரி இப்போயே சொல்லிட்டுருக்கான். இப்போ அப்படியே தாங்க ஜேகே பார்த்து, எதுக்கு மாமா எப்போ பாரு கேர் பண்ணிக்கோன்ற? ஓய் தயாங்க, எனக்கு எதுக்கு தெரியுமா குழந்தைங்களை பிடிக்காது. ஏன்னா நானே ஒரு குழந்த மாதிரி இருக்கணும்னு தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா யாரும் கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அண்ட் உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு கேரிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு குழந்தைங்களையே பிடிக்காது. ஏன்னா நான் உங்ககிட்ட குழந்தையா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜெகி சொல்கிறான். புரியுது அவன் எதுக்கு குழந்தைங்கள பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான்றக்கு ரீசன் இப்போ ஜெகே எக்ஸ்பிளைன் பண்ண போய் தயாங்க்கு நல்லாவே புரியுது. அப்படியே தயாங் ஜெகியை பார்த்து, அப்போ நம்ம பேபி பிறந்ததுக்கப்புறம் நீ இப்படி தான் பண்ணுவியா? ஏய் பண்ணுவேண்டா. நீ என்னை கேர் பண்ணிக்காமல் இருந்தேன்னா அப்புறம் நான் ஓவராக பண்ணுவேன், பார்த்துக்கோ. நீ என்ன தான் குழந்த பிறந்ததுக்கப்புறம் உன்னோட கேரிங் ஃபர்ஸ்ட்டு கேரிங் எனக்கு அதான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு இருக்கணும். புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தயாங்க்கு புரியுது. தயாங்கோட கேரிங்கை ஜெகே எதிர்பார்க்குறான். அதுக்கு தயாங்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே இந்த இதெல்லாம் வந்துட்டு கீழே கேட்கா. அப்படியே எல்லாருமே இப்போ இவங்க ரூமுக்கு வெளில தான் நின்றுட்டுருக்காங்க. ஹலோ 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 போதும் மாமா அப்படி சொல்லிட்டு ஷாலு கருத்த. அப்படியே இப்போ ஜேகே எந்திரிச்சு பார்க்குறான். அவனுக்கு வேறு வேலையா இல்லையா? எப்போ பாரு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் வேலையா? ஏய் உங்கள் வீட்டுக்கு போ, எதுக்கு சுற்றிட்டு இருக்கா? விண்ணை மட்டும் இங்கே விட்டுட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போ. விண்ணு இங்கேயே இருக்கட்டும். என்னடா சொல்லக்குடி அந்த தாத்தா கூட இருப்பேல அப்படின்ற மாதிரி விண்ணை பார்த்து ஜேகே கேட்குறான். விண்ணுமே அம்மத்தா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி ஜேகே மேலே ஏறி உட்காந்துக்கிறான். விண்ணு உட்காந்துக்கிட்டு, ஜல்லக்கிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பேபி இதுதான். ஷாலோ என்னோட பையனை எனக்கு தத்து கொடுத்துரு. என்னடா இந்த தாத்தா கூட இருந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி விண்ணப்பத்தை கேட்க. விண்ணமே நான் தாத்தா கூட இருக்கேன், நான் தாத்தா கூடயே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஷாலுக்கிட்ட சொல்ல. இனி விளங்கிரும் 3 பேரா? சரி இனி வீடு விளங்கிரும். சரி மாமா சரி நீ நடத்து. என்னோடய பையனை நீயே பார்த்துக்கோ. அப்புறம் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இவனை வச்சு மேய்க்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். ஸ்கூலுக்கு கிளப்பணும், ஸ்கூல் கொண்டு போய் விடணும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், சாப்பாடு ஊட்டணும். இவன் பண்ணுற அலச்சாட்டியத்தெல்லாம் நீங்களே தாங்கிக்கோங்க, நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஷாலு சொல்ல. ஏய் குழந்தைங்களே பிடிக்காத என்னைய குழந்தைங்கள பிடிக்குன்ற லெவலுக்கு மயம் மாற்றிட்டாண்டி. இந்த விண்ணு செல்லக்குட்டி மாற்றிட்டான். அண்ட் எனக்கு தாயங்க பற்றியும் புரிய வச்சுருக்கான், என் பொண்டாட்டியை பற்றியும். இதுக்கப்புறம் வின்னு தான் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்த அப்படின்ற மாதிரி இப்போ வின்னோட ஃபோர்கேட்டில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ தயாங்க அப்படியே லைட்டாக ஜெலஸ் ஆகுறான். மாமா அப்படின்றான். ஏய் இருடா அதான்டா வரேன். எனக்கு ஃபஸ்ட்டு குழந்த என்னோட தயாங் பேபி தான். நெக்ஸ்ட்டு வின்னு, அப்புறம் இந்த குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அப்படியே ஸ்டொமக்கில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். இப்படியே எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஓகேடா ஹாப்பி எண்டிங். இந்த ஒரு மூவியை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.
பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜேகே குழந்தைகளே பிடிக்காத ஒரு கேரக்டர் தன் குழந்தைங்கள பிடிக்க வச்சு தயங்கன் ஜேகேக்குள்ளே இருக்கிற ஈகோவை தூக்கி எறிஞ்சு 2 பேத்தையும் சேர்த்து வச்சுருக்குது. இதில் வந்து இந்த கதையில் ஹீரோவே இந்த விண்ணுக்குட்டி தான். ஸோ நான் ஜேகேவையும் காமிக்கலை, தயங்கையும் காமிக்கலை. அவங்களோட லவ்வை வெளில கொண்டு வந்ததே நம்ம செல்லக்குட்டி தான். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த மூவிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மூவியோ இல்லைன்னா ஒன் ஷாட்டோ அதில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை டார்லிங்ஸ், பாய்.